வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உங்களை வரவேற்கிறது. மிஷன் 80 வாயிலாக குரூப் 2A மெயின்ஸ் ப்ரோக்ராம் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். இந்த குரூப் 2A மெயின்ஸ் ப்ரோக்ராமுக்கு நான் உங்களுக்கு ஜியாகிரபி எடுக்க போறேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். முன்னாடியே நான் ஸ்கெடியூல் கொடுத்துட்றேன். இந்த ஸ்கெடியூல் படி நீங்க வீடியோஸ் பார்த்துடணும். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நோக்கம் ஆப்ல வீக்லி டெஸ்ட்டை நீங்க வந்து எழுதணும். ஸோ அந்த வீக்ல நடக்கக்கூடிய அத்தனை சப்ஜெக்டுக்கான டெஸ்ட் எல்லாத்தையுமே அந்த வீக்கெண்ட்ல நீங்க வந்து எழுதி அந்த வீக்கெண்ட்ல நடக்கக்கூடிய கொஸ்டின் டிஸ்கஷன் அட்டன் பண்ணணும். நோக்கம் ஆப் இதுவரை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்கை டச் பண்ணி நோக்கம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஜியாகிரபி பார்க்கலாம். இந்த தமிழ்நாடு ஜியாகிரபியை பொறுத்தவரையும் நீங்க வந்து சிலபஸை நம்ம வந்து டீகோட் பண்ணி பார்க்கலாம். இதுல தமிழ்நாடு ஜியாகிரபி ஆஸ் வெல் அஸ் என்விரான்மெண்டல் ரெண்டுமே வந்து சேர்ந்து இருக்கிற போலதான் வந்து சிலபஸ் வந்து இருக்கு. அப்ப அந்த சிலபஸை நம்ம வந்து டீகோட் பண்ணி பார்க்கும் பொழுது ஜியாகிரபிக்கான இன்ட்ரடக்ஷன், இதுல தமிழ்நாட்டுக்கான லொகேஷன்ஸ் நீங்க பர்டிகுலரா குரூப் 2 குரூப் 2A பொறுத்தவரையும் அதுலயும் குரூப் 2A பொறுத்தவரையும் தமிழ்நாடு பேஸ்டு நிறைய தகவல்களை நீங்க படிக்க வேண்டியது வரும். தமிழ்நாடு பேஸ்டு தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்க குரூப் 2 பொறுத்தவரை இந்திய அளவு மற்றும் தமிழ்நாடு ரெண்டுமே நீங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஒப்பீட்டு அளவுல குரூப் 1ல முழுக்க முழுக்க இந்தியா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம குரூப் 2A ப்ரோக்ராம்ன்றதுனால தமிழ்நாடு ஒட்டி கேள்விகள் கேட்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏன்னா சிலபஸும் தமிழ்நாடு ஒட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இங்க பார்க்கக்கூடிய அத்தனை சிலபஸும் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு சார்ந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்து வாங்க. இதுல மெஜாரிட்டி சோர்ஸ் வந்து என்னன்னா ஸ்கூல் புக் சோர்ஸ். ஏன்னா வந்து இந்த யூனிட்டை பொறுத்தவரையும் ஜியாகிரபி அண்ட் என்விரான்மெண்டல் பொறுத்தவரையும் ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து கேட்க போறாங்க. இதுல மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி வரும். இதை தாண்டி நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா நீங்க வந்து படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டு பாலிசி மேக்கிங், அந்த பாலிசி நோட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து பார்க்கணும். கொள்கை விளக்க குறிப்புகள் அதெல்லாத்தையும் நீங்க வந்து பாக்குறா போல இருக்கும். கிளாஸ் வகுப்புக்கு இடையில இந்த வெப்சைட் போய் பாருங்கன்னு சொல்லுவேன். அதை போய் பார்த்து ஒரு பக்காவா வந்து ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிங்க அப்படின்னா குரூப் 2 இல்ல குரூப் 1 டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுதும் பொழுதும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க, இல்ல முதல்ல வந்து பாருங்களேன், ஜியாகிரபிக்கான இன்ட்ரடக்ஷன், லொகேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட், ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் அண்ட் மேஜர் ரிவர், அதாவது ஆறுகள் பத்தியும் தமிழ்நாட்டினுடைய இயற்கை அமைவுகளை பத்தியும் வந்து என்னென்ன கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து கிளைமேட், காலநிலை, அதுக்கப்புறம் சாயில் அண்ட் ஃபாரஸ்ட், மண் மற்றும் காடுகளுடைய வகைகள், இது எல்லாமே வந்து இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்வாதாரங்களை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஒரு டாபிக், இரிகேஷன் விவசாயம், மினரல் கனிம வளங்கள், பவர் ரிசோர்சஸ் அதாவது ஆற்றல் வளங்களை பத்தி, அந்த இண்டஸ்ட்ரி தொழில்துறையை பத்தி நம்ம வந்து படிக்க வேண்டியது இருக்கு. டிரான்ஸ்போர்ட் அண்ட் தென் என்விரான்மெண்டல் இஷ்யூ, அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 9 யூனிட் இருக்கு இல்லையா, இல்ல 9 சாப்டர் இருக்கு இல்லையா, இந்த 9 சாப்டரும் முழுக்க வந்து என்னன்னா ஜியாகிரபி. இது அத்தனையுமே வந்து என்னன்னா டிஎன் தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து பார்க்கணுமே ஒழிய அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவா வந்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது நீங்க வந்து பார்க்கும்பொழுது என்விரான்மெண்டல் இஷ்யூவா வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். பயோடைவர்சிட்டினா என்ன, நேச்சுரல் ரிசோர்சஸோடைய டைப்பு, ஜெனடிக் ஸ்பீசிஸ், எக்கோசிஸ்டம்னா என்ன, கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னா என்ன, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன, அது ரிலேட்டடான அக்ரிமெண்ட் என்னெல்லாம் இருக்கு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லாம் என்ன இருக்கு. அப்ப நீங்க இந்த யூனிட்டை 2ஆ பிரிக்கிறீங்க. ஒன்னு ஜியாகிரபி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ரிலேட்டடா நம்ம வந்து பார்க்கணும். ரெண்டுமே தமிழ்நாடு பேஸ் பண்ணி பார்க்கணும். டெஃபினட்டா தமிழ்நாட்டினுடைய கொள்கை விளக்க குறிப்புன்னு சொல்லக்கூடிய பாலிசி மேக்கிங்கை நீங்க வந்து எடுத்து பார்த்துட்டே இருக்கணும். ஓகேங்களா, சரி வாங்க, இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஜியாகிரபி. ஓகேங்களா, சோ இதுல ஜியாகிரபி, தமிழ்நாடு ஜியாகிரபில ஜியாகிரபிக்கான தமிழ்நாட்டுக்கான லொகேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் அண்ட் தென் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ், மேஜர் ரிவர்ஸ், இது அத்தனையும் சேர்த்து நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கான ஸ்கூல் புக் சோர்ஸ் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல தமிழ்நாடு இயற்கை அமைவு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஜியாகிரபியை பத்தி சோசியல் சமூக அறிவியல் புத்தகத்துல 6வது பாடமா வந்து கொடுத்துருக்காங்க. அதை போய் நீங்க வந்து பாக்கணும். ஓகேங்களா, முழுக்க அந்த சோர்ஸே வந்து எனாஃப். அதுதான் வந்து பேஸ் சோர்ஸ். அந்த பேஸ் பண்ணி கண்டென்ட் வேணா டெவலப் பண்ண நீங்க அவுட் சோர்ஸ் வந்து போகலாம். அதை பார்த்தாலே இந்த ஒரு லைனுக்கான அத்தனை கண்டென்ட்டும் நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா, சரி அப்ப 10th பாட புத்தகம் சோசியல். ஓகேங்களா, சோசியல் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பார்க்கலாம். சரி வாங்க சார், தமிழ்நாடு நீங்க வந்து இதுக்கு முன்னாடி குரூப் 1 குரூப் 2க்கான அந்த ப்ரிலிம்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கோர்ஸ்ல இந்தியாவினுடைய ஜியாகிரபியை வந்து விலாவரியா வந்து நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அது வந்து பாருங்க, அது பார்க்கும்பொழுது இந்த தமிழ்நாடு ஜியாகிரபின்றது ரொம்ப வந்து எளிமையா வந்து இருக்கும். தமிழ்நாடு ஜியாகிரபியை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டுடைய அமைவிடம் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு எங்க இருக்கு, இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு
அதாவது ஒரு குறிப்பாயத்தை பொறுத்து, இல்ல ஒரு பேப்பர்ல ஒரு பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேப்பரை கிராஃப் பேப்பரா மாத்தி எக்ஸ் ஆக்சிஸ்ல சர்டன் டிஸ்டன்ஸ், ஒய் ஆக்சிஸ்ல சர்டன் டிஸ்டன்ஸ், எக்ஸ் ஒய் இஜெட் இது போல கோஆர்டினேட் வச்சு நீங்க வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. அப்ப கோஆர்டினேட் ஒரு பாயிண்ட்டுக்கான லொகேஷனை சொல்றதுக்கே வந்து நமக்கு வந்து எது தேவை? கோஆர்டினேட் வந்து தேவை. அதே போல ஒரு நாடு இல்ல ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துக்கான அமைவிடத்தை சொல்றதுக்காக டெஃபினட்டா நமக்கு வந்து கோஆர்டினேட் தேவைப்படுது. ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து தேவைப்படுது. அந்த ரெஃபரன்ஸ் எது அப்படின்னா அச்சரேகை, தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லொகேஷன் பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு கிராஃப் போலதான் பூமி ஒரு ஸ்பியர் அல்லது ஒரு ஜியாய்ட் அல்லது ஒரு உருளை கோள வடிவத்துல வந்து இருக்கக்கூடிய பூமியில நீங்க பூமி ஃபுல்லாவே வந்து என்னன்னா கிராஃப் மாதிரி வந்து வரையறீங்க. அதை வரைஞ்சுதான் இந்த பாயிண்ட்ல இது இருக்குங்க இல்ல இந்த பாயிண்ட்ல இது இருக்குங்கன்னு உங்களால வந்து சொல்ல முடியும். அப்படி சொல்லக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டுக்கான லொகேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்ப அந்த லைனை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்க பிலிம்ஸ் ப்ரோக்ராம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்து பாருங்களேன், லாட்டிடியூட் தமிழ்ல வந்து என்னன்னா அச்சக்கோடு. அச்சக்கோடு அச்சக்கோடை பொறுத்தவரையும் கிழக்கில இருந்து மேற்காக, அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் அண்ட் சவுத், இதுல இந்த டைரக்ஷன்ல எக்ஸ் ஆக்சிஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா லாட்டிடியூட் சொல்றாங்க, அச்சக்கோடுன்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கும் வந்து டிகிரி இருக்கு. ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸ்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து இப்படியே போயிட்டுட்டே இருக்கலாம். ஓகேவா? எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸ் தான். பட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி இருக்கு அதை நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? இப்ப கரெக்டா 0 டிகிரில வந்து போகுது அப்படின்னா அந்த 0 அச்சக்கோட நம்ம என்ன சொல்றோம்னா நிலநடுக்கோடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ ஈக்குவேட்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, நிலநடுக்கோடு. இதுதான் பூமி அப்படியே வந்து என்னன்னா ஆஃபா பிரிக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் தட் கட் பண்ணுது. ஓகேங்களா? ஆஃபா கட் பண்ணுது. இதுதான் வந்து நிலநடுக்கோடு. இதுல இருந்து மேல போக 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 வட அச்சம், நார்த். இதுல இருந்து மேல போக போக வட அச்சம். டிஸ்டன்ஸ் எதுல சொல்லுவோம் அப்படின்னா கிலோமீட்டர்ல சொல்லுவோம் இல்லையா? இங்க நீங்க அப்படி சொல்லாம டிகிரில சொல்லணும். ஓகேங்களா? அப்ப 0 டிகிரி, 1 டிகிரி, 2 டிகிரி, அது போல வந்து மேல போக 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 வட அச்சம். இப்படி கீழே வர 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 தென்னச்சம். அப்ப டிகிரியை வச்சு நம்ம வந்து சொல்லுவோம். இதுதான் வந்து என்னன்னா ஈக்குவேட்டர், நிலநடுக்கோடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்ப இங்க பாருங்க, மேல வட அச்சத்துல ஒரு 23 டிகிரி எடுத்துக்கோங்க, கீழே தென் அச்சத்துல ஒரு 23 டிகிரி எடுத்துக்கோங்க. சோ டோட்டலா நீங்க வந்து பார்க்கும்போது 47 டிகிரிக்கான அந்த டிஸ்டன்ஸ் இல்ல அந்த ஏரியா. இதை நம்ம என்ன சொல்லலாம்னா வெப்பமண்டலம் சொல்லலாம். எஸ், இது வந்து என்ன சொல்லலாம்? வெப்பமண்டலம் சொல்லுவோம். அப்ப நம்ம இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நிலநடுக்கோட்டுக்கு மேல இருக்கு, வெப்பமண்டல பகுதிகளில் வந்து இருக்கு. ஓகே, தமிழ்நாடு எங்க இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரி, இந்த வெப்பமண்டலத்துக்கு மேல 23 டிகிரிக்கும் மேல அதுல ஆரம்பிச்சு 66 டிகிரி வரை இருக்கக்கூடிய அந்த பகுதியை மித வெப்பமண்டலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். டெம்பரேச்சர் ஜோன் அப்படின்னு சொல்லலாம், மித வெப்பமண்டலம். சோ டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியா வந்து இருக்கும். அதுக்கும் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து துருவங்கள். சோ அதே போல வந்து என்னன்னா கீழே வந்து பிரிக்கலாம். அப்ப இந்த அச்சக்கோடுகளை பேஸ் பண்ணி அந்த இடத்துக்கான காலநிலை எப்படி வந்து மாறுது, அந்த இடத்துக்கான வெப்பநிலை, காலநிலை இதெல்லாம் வந்து எப்படி மாறுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியுது. அப்ப பூமியுடைய அச்ச ரேகையை பத்தி தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா தீர்க்க ரேகை. தீர்க்க ரேகை அப்படின்னா வந்து என்னன்னா மெரிடியன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். வடக்கு தெற்கு. ஓகேங்களா? நார்த்ல இருந்து சவுத் வரை நம்ம வந்து வரையறோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் வந்து மெரிடியன், தீர்க்க ரேகை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப நார்த்ல இருந்து சவுத் அப்படியே நம்ம வந்து வரையறோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பூமி வந்து தன்னுடைய அச்சுல வந்து இருக்குமான்னு கேட்டா தன்னுடைய அச்சுல வந்து இருக்காது. தன்னுடைய அச்சுல இருந்து அது கரெக்டா வந்து 23 டிகிரி தாஞ்சுதான் வந்து என்னன்னா இருக்கு. அப்படியே சாஞ்சுதான் வந்து டில்ட் ஆயிட்டே இருக்கு, டில்ட் ஆகி சுத்திட்டே வந்து இருக்கு. ஓகே, அப்ப இது சாய்வு கோணத்துல வந்து இருக்கு. இப்ப நார்த்ல இருந்து சவுத் வரையும் நிறைய கோடுகள் வந்து போய்கிட்டே இருக்கு இல்லையா? நிறைய கோடுகள் வந்து போய்கிட்டே இருக்கு. இந்த கோடுகள்லாம் பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாட்டுக்கான டைம் ஜோன், ஒவ்வொரு நாடுலயும் என்ன டைம் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இந்த கோடுகளை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இதுல வந்து பேஸா வந்து பாத்தீங்கன்னா கிரீன்விச் டைம் லைன், அதை பேஸ் பண்ணி அதுல இருந்து 5.5 மணி நேரம் தள்ளி வந்து இருக்கு, இல்ல அதுல இருந்து 5.5 மணி நேரம் பின்னோக்கி வந்து இருக்கு. கிரீன்விச் டைமை வந்து ரெஃபரன்ஸா வச்சு அந்த நாட்டுக்கான டைமை விட நம்ம முன்னோக்கி இருக்குமா பின்னோக்கி இருக்குமா அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு நாடுகளுக்கும் டைம் லைன் வந்து மாறும். ஓகே, அப்ப அச்சரேகை, தீர்க்க ரேகை இது வந்து தெரியுது. ஓகேங்களா? சோ இது இப்ப இந்த லைன் இருக்கு இல்லையா, மெரிடியன், இந்த தீர்க்க கோடுகள் இதை நோக்கி போகுது அப்படின்னா இந்த சைடு. ஓகேங்களா? அதை வந்து நம்ம வந்து என்னன்னா ஈஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இங்க வருது அப்படின்னா வெஸ்ட் நம்ம வந்து சொல்லலாம். அப்ப அச்சரேகை, தீர்க்க ரேகை இது ரொம்ப முக்கியம். இப்ப இதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு எங்க சார் இருக்கு? இப்ப தமிழ்நாட்டுல கீழே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி முனையை வந்து பாருங்க. ஓகேங்களா?
கன்னியாகுமரியோடைய முனையை பாருங்க. இது பாருங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், நிலநடுக்கோட்டுக்கு மேல வெப்பமண்டல பகுதிகளில் தான் இந்தியா லொக்கேட் ஆயிருக்கு. மேல போக போக 0 டிகிரி நார்த், 1 டிகிரி நார்த், 2 டிகிரி நார்த், 3 டிகிரி நார்த், 4th டிகிரி நார்த், இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்படி போகும்பொழுது நீங்க எக்ஸாக்டா பார்க்கும் பொழுது 8 டிகிரி நார்த், 8 டிகிரி மினிட்ஸும் வந்து என்ன ஆட் ஆகும். ஓகேங்களா, 8 டிகிரி 4 மினிட்ஸ், அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 8 டிகிரி 4 மினிட்ஸ், 8 டிகிரி 4 நிமிடங்கள் வட அச்சம். அங்கதான் வந்து என்னன்னா கீழ்ப்பகுதி ஸ்டார்ட் ஆகுது, கன்னியாகுமரி ஸ்டார்ட் ஆகுது. நான் தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன், இந்திய அளவை பத்தி பேசல, தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இது நிலநடுக்கோட்டு, இது 0 டிகிரி, இதுல இருந்து மேல அப்படியே போனா 8 டிகிரி 4 நிமிஷம் வரும். இந்த இடத்துலதான் தமிழ்நாட்டுடைய தென்முனையான குமரி முனை வந்து வருது. ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து மேல போச்சு அப்படின்னா 13 டிகிரி 35. ஓகேங்களா, 13 டிகிரி 35 நீங்க இந்த மேப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, 13 டிகிரி 35 இது வரையும் வந்து என்னன்னா போயிருக்கு தமிழ்நாட்டுடைய எல்லை. அப்ப தெற்க பொறுத்தவரையும் 8 டிகிரி 4 மினிட்ஸ், அப்படியே அந்த வடக்க பொறுத்தவரை, தமிழ்நாட்டுடைய வடக்க பொறுத்தவரையும் 13 டிகிரி கிட்ட இருக்கு. ஓகேங்களா, 13 டிகிரியை தாண்டி வந்து இருக்கு. சரி, ஓகே, அந்த எல்லைகள் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தெற்குல குமரி முனை, ஓகேங்களா, வடக்குல பழவேற்காடு, புலிக்கோட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், பழவேற்காடு ஏரி. அப்ப பாருங்க, இங்கே எழுதிக்கோங்க, தெற்குல குமரி முனை 8 டிகிரி 4 நிமிஷம், அதே போல வடக்குல பழவேற்காடு ஏரி 13 டிகிரி 35 நிமிஷம். நீங்க டிஸ்கிரிப்டிவா எழுதும் பொழுது இந்த எல்லைகளோட சேர்த்து இந்த மார்க், அந்த கோஆர்டினேட் நீங்க வந்து சேர்த்து எழுதும் பொழுது ஒரு நல்ல தெளிவு வந்து என்ன உங்களுக்கு கிடைக்கும். சரி, அதே போல கிழக்கு மேற்கு நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா, சோ அப்படி பார்க்கும் பொழுது 76 டிகிரி 18 நிமிடம் வந்து கிழக்கு ஆரம்பிச்சு 80 டிகிரி 20 நிமிடம் வந்து கிழக்கு வரையும் போகுது. அப்ப 76 18, அப்ப 76 18 எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஓகேவா, இந்த இடத்துல இது 76 ஈஸ்ட்னு இருக்கு பாருங்க கீழே. அப்ப அப்படியே நகர்ந்துட்டே வந்தா இந்த பகுதி இருக்குல்ல, இந்த இடம். ஓகேவா, அப்ப இது அப்படியே ஆனைமலை ஆனைமுடிக்கான தொடர். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 76 டிகிரி 18 நிமிடம் இங்கதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது தமிழ்நாடு. நம்ம இந்திய லெவல்ல பார்க்கல, தமிழ்நாடு அளவுல வந்து நம்ம வந்து பாக்குறோம். ஓகேங்களா, சோ இங்க ஸ்டார்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கோடியக்கரை வரை நீங்க வந்து கொண்டுட்டு போறீங்க அப்படின்னா அது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 80 டிகிரி. ஓகேங்களா, பட் 80 டிகிரி நீங்க இந்த இடத்துக்கு வாங்க. ஓகேங்களா, 80 டிகிரி நீங்க இந்த சென்னையில இருந்து இப்படி இழுத்துட்டு வாங்க, 80 டிகிரி 20 நிமிடம். ஓகேங்களா, 80 டிகிரி 20 நிமிடம் இப்படி நீங்க வந்து பிரிக்கலாம். அப்ப எந்த இடங்கள்ல வந்து அமைந்திருக்கு, 76 டிகிரி 18 நிமிடம், 80 டிகிரி 20 நிமிடம். அப்ப கிழக்கு மேற்கு வடக்கு எல்லை, அப்ப கிழக்க பொறுத்தவரையும் கோடியக்கரை, மேற்க பொறுத்தவரை ஆனமலை, வடக்க பொறுத்தவரை பழவேற்காடு, தெற்க பொறுத்தவரை குமரி முனை. ஓகேங்களா, தமிழகத்தினுடைய பரப்பளவு வந்து கொடுத்திருக்காங்க. பெரும்பாலும் இந்தியாவுடைய பரப்பளவு பாத்தீங்கன்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். பட் நம்ம வந்து இந்தியாவை பத்தி நம்ம வந்து பார்க்கல, நம்ம வந்து தமிழகத்தை பத்தி பாக்குறோம். ஓகேங்களா, தமிழகத்தை பத்தி நம்ம வந்து பார்க்கும் பொழுது 1,30,058 சதுர கிலோமீட்டர் பரப்போட இருக்கு. இது டோட்டல் இந்தியாவுக்கான லேண்ட் ஏரியாவில் ஒரு 4% தமிழ்நாடு வந்து ஆக்குபை பண்ணிருக்கு. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து என்னன்னா ஒரு 10வது பெரிய மாநிலமா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகை அளவின் அடிப்படை வந்து பார்க்கும்பொழுது இந்தியாவில் இது வந்து 6வது மிகப்பெரிய ஒரு மாநிலமா வந்து இருக்கு. மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவாங்க, பாப்புலேஷன் டென்சிட்டி. ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் லேண்ட் ஏரியா, அதாவது இங்க 1 கிலோமீட்டர், இங்க 1 கிலோமீட்டர், இதான் வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் லேண்ட் ஏரியா. இதுக்குள்ள எத்தனை மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்ராக்சிமேட்டா 550 மக்கள் வந்து வாழ்றாங்க. அப்படி மக்கள் தொகை அடர்த்தியின் அடிப்படையில வந்து பார்க்கும் பொழுது இந்தியாவில தமிழ்நாடு 12வது இடத்துல வந்து இருக்கு. இதுதான் வந்து தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான இது. இப்ப நீங்க தமிழகத்துடைய அந்த மேப்ல நீங்க பார்க்கும் பொழுது விவசாயம் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் வந்து இருக்கு பாத்தீங்கன்னா, தமிழகத்துடைய மொத்த நிலத்துல 1/3, ஓகேங்களா, 3ல 1 பங்கு வந்து என்னன்னா விவசாய நிலமா தான் வந்து இருக்கு. ஒரு 17% வந்து என்னன்னா காடுகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும், இன்னொரு 17% மற்ற விஷயங்களுக்காக நம்ம வந்து வச்சிருக்கக்கூடிய நிலங்கள். இதுல ஒரு 13% கிட்ட வந்து என்ன தரிசு நிலமா இருக்கு. இதெல்லாம் தமிழ்நாடு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பேசிக்கான அடிப்படை தகவல்கள் அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அண்டை மாநிலங்கள் ரொம்ப முக்கியம். இப்ப கிழக்கு சைடு பார்த்தா நமக்கு வந்து கடல் தான், வங்காள விரிகுடா தான். தெற்கும் வந்து என்னன்னா இந்திய பெருங்கடல் தான். பட் மேற்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கேரளா வந்து நீங்க வந்து பார்க்கலாம். வடக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா ரெண்டுமே வந்து இருக்கு. அப்ப அண்டை மாநிலங்கள் இல்ல அண்டை எல்லைகள் ரொம்ப முக்கியம். அச்சரேகை தீர்க்க ரேகை ரொம்ப முக்கியம். அதை தாண்டி பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய பேசிக்கான
இது எவ்வளவு பரப்பளவோட இருக்கு, இது எல்லாத்தையும் முடிச்சு அப்படியே வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்து நீங்க வந்து டிஸ்கிரிப்டிவா எழுதுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் குரூப் 2A மெயின்ஸ் வந்து என்னன்னா நமக்கு வந்து 1 மார்க் தானே, அப்ப இது வந்து பிரச்சனை இல்லை. நீங்க குரூப் 2 எழுதும் பொழுதோ இல்ல குரூப் 1 எழுதும் பொழுதோ தகவல்களை அப்படியே வந்து என்ன மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கு வேற வழியே இல்லை. சரி, ஓகே. அண்டை மாநிலங்கள் எல்லாமே வந்து இருக்கு. சரி, இதுல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டுல மாநிலங்கள்ல மாவட்டங்களை வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் வந்து என்னன்னா 38 மாவட்டங்களா வந்து என்னன்னா பிரிச்சிருக்காங்க. இதுல வருவாய் கோட்டங்கள் 94 இருக்கு, தாலுக்கு வந்து 313 இருக்கு, அந்த ஃபிர்கா வந்து என்னன்னா 1195 இருக்கு. இந்த முனிசிபாலிட்டி எவ்வளவு இருக்கு, முனிசிபாலிட்டி கார்பரேஷன், ரெவென்யூ வில்லேஜஸ் எவ்வளவு இருக்கு, இந்த டேட்டாவை கொஞ்சம் வந்து என்னன்னா பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடுன்றது எப்போ உருவாச்சு அப்படின்னா 1956 மாநில மறுசீராய்வு சட்டத்தின் மூலமா தான் வந்து உருவாச்சு. ஓகேங்களா? அப்ப வந்து என்னன்னா பொட்டி ஸ்ரீராமுலு நல்லா வந்து உண்ணாவிரதம் இருந்து அவர் இறந்தாரு. அதுக்கப்புறம் போராட்டங்கள்லாம் தீவிரமாச்சு. அதனால மாநிலத்தை மறுசீரமைப்பு வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மாநிலத்துல மறுசீரமைப்பு பண்ணாங்க. இது எல்லாமே வந்து நீங்க வந்து பாலிட்டியில வந்து பார்த்திருப்பீங்க. அது வேற. இந்தியாவையே வந்து என்னன்னா மாநிலங்களா வந்து பிரிக்கிறாங்க. தென் மாநிலத்துக்குள்ள வந்து மாவட்டங்கள் வந்து பிரிக்கிறது நம்மளுடைய மாநிலத்துடைய கண்ட்ரோல் தான். அப்ப தமிழ்நாட்டுல வந்து என்னன்னா மாவட்டங்கள் இப்ப ரீசெண்டா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினத்துல இருந்து பிரிச்சாங்க இல்லையா மயிலாடுதுறை. இது போல மாவட்டங்கள் பிரிக்கிறதுன்றது நம்முடைய தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அது வந்து எந்த டவுட்டுமே வந்து இல்லை. உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். எந்த மாவட்டத்துல இருந்து எந்த மாவட்டத்தை பிரிச்சாங்க இயரோட நீங்க வந்து சேர்க்கணும். கடந்த 5 ஆண்டுகளில் எந்த மாவட்டத்திலிருந்து எந்த மாவட்டம் வந்து பிரிந்தது அப்படின்றத நீங்க வந்து இயரோட வந்து எழுதி வச்சுக்கணும். இதுதான் வந்து உங்களுக்கான டாஸ்க். இல்ல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த இயர்ல இந்த மாவட்டத்திலிருந்து இந்த மாவட்டம் வந்து பிரிஞ்சுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 38 மாவட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து இருக்கு. இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் சொல்லுவாங்க. இந்த வேல்யூஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. பட் மாவட்டத்தை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதையும் நான் வந்து டாஸ்கா நான் கொடுத்துட்டேன். தமிழ்நாடு ஜியாகிரபி. சார், தமிழ்நாட்டுடைய ஜியாகிரபியல் ஃபீச்சர் நீங்க இந்திய லெவல்ல பாத்தீங்கன்னா அது வேற. ஓகேங்களா? அதுல வந்து தீவுகள்லாம் வந்து பார்ப்பீங்க. பட் தமிழ்நாட்டுடைய ஜியாகிரபி ஃபீச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல முதல்ல வந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை. அப்ப இந்தியாவில இந்த சைடு மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு, இங்க வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு. இதுல தமிழ்நாட்டுல எந்தெந்த மலைகள்லாம் வந்து வருது, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, தமிழ்நாடு பேஸ் பண்ணி நீங்க வந்து பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பீடபூமிகள். சார், இது வந்து மலை போலவும் இல்ல, அதே போல சமவெளியாவும் இல்ல, பிளேனாவும் இல்ல. இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல வந்து இருக்கு, ஒரு மிடில் ஹைட்ல வந்து இருக்கு. அப்ப மிடில் ஹைட்ல இருக்கிறத நம்ம வந்து பீடபூமின்னு சொல்லலாம். அப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான பீடபூமிகள் என்ன, அதை வந்து பார்க்கணும். அது வந்து ரெண்டாவது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சமவெளி, ஒரு பிளேன் லேண்ட். இந்த பிளேன் லேண்டை பொறுத்தவரையும் வந்து என்னன்னா உள்நாட்டு சமவெளி, இன்லேண்ட் பிளேன் சொல்லுவோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கோஸ்டல், கடற்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய சமவெளி. அப்ப சமவெளியை பத்தி நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப சமவெளியை பத்தி பார்க்கணும், பீடபூமியை பத்தி பார்க்கணும். மலைகள்ல மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, 2 மலைகளையும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? 2 மலைகளையும் நம்ம வந்து பார்க்கணும். இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா கடற்கரை. ஓகேங்களா? எவ்வளவு கடற்கரை சமவெளிகள் வந்து இருக்கு. அதாவது கடற்கரையை வந்து தனியா வந்து உட்பிரிவா வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அடிப்படையில பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமி 3, 4வது வந்து பாத்தீங்கன்னா சமவெளி தான் நம்ம வந்து 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து கடற்கரை சமவெளி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்நாட்டு சமவெளி. ஓகேங்களா? சோ இத மாதிரி சப்டிவிஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பிரிவுகளா நீங்க வந்து பிரிச்சு நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அத்தனையும் 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலே இருக்கு. அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்க, பாருங்க. இது இந்தியாவுக்கான ஜியாகிரபி. மலைகள் எடுத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல வந்து பார்க்கணும். அதுல வந்து ஹிமாலய மலைகளை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆரவல்லி, பழமையான ஆரவல்லி மலைத்தொடரை பத்தி தெரிஞ்சுக்கணும். விந்தியான் சாட்புரா மலைத்தொடர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி, கிழக்கு தொடர்ச்சி மலைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுல நம்ம சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள கவர் ஆகக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள், இந்த 2 மலைகளை மட்டும் தான் நம்ம வந்து பாக்குறோம். ஓகேங்களா? தமிழ்நாடுக்குள்ள கவர் ஆகக்கூடிய ஒரு 2 மலைகளை பத்தி தான் பாக்குறோம். ஓகேங்களா? சரி, வாங்க. இதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. ஓகேங்களா? தமிழ்நாடுல இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஜென்ரலாவே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியா இருக்குங்க, கண்டினியூஸா இருக்குங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையை பொறுத்தவரையும் அதுல அந்த கண்டினியூட்டி இருக்காது, கேப் விட்டு இருக்கும். அப்ப மேற்கு தொடர்ச்சி மலைனா கண்டினியூஸா இருக்கும். ஈவன் அது கண்டினியூஸா இருந்தாலும் கூட அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நடுவுல
கணவாய்கள்னு சொல்லக்கூடிய பேசஸ், கணவாய்களும் இருக்கு. கேப்ல ஒரு கணவாய் போலவும் இருக்கு. ஈவன் மேற்கு தொடர்ச்சி மலை கண்டினியூஸா இருந்த மலையாக இருந்தாலும் கூட அதுல கணவாய்கள்லாம் இருக்கு. பாலக்கோட் கணவாய், பாலக்காடு கணவாய், இது போல கணவாய்களும் மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் தமிழ்நாட்டுடைய மேற்கு எல்லையா இருக்கக்கூடிய நீலகிரியில வந்து மீட் ஆகும். மறுபடியும் நான் சொல்றேன், இந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் தமிழ்நாட்டினுடைய மேற்கு சைடுல இருக்கக்கூடிய நீலகிரியில வந்து மீட் ஆகும். ஓகேங்களா, இது ஜென்ரலா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை நீங்க ஃபுல்லா பார்க்கணுமான்னு கேட்டா ஃபுல்லா பார்க்கணும்னு அவசியம் இல்ல. தமிழ்நாடுக்குள்ள, ஓகேங்களா, தமிழ்நாடுக்குள்ள நீலகிரியில இருந்து நீங்க வந்து பார்த்தா போதும். நீலகிரியில இருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில எதெல்லாம் முக்கியமான குன்றுகள், எதெல்லாம் முக்கியமான வந்து மலை மடிப்புகள், அதை மட்டும் பார்த்தா போதும். அதே நீலகிரியில தான் கிழக்கு தொடர்ச்சி மலையும் வந்து என்னன்னா மீட் ஆகுது. கிழக்கு தொடர்ச்சி மலை கண்டினியூட்டி இருக்காது, மேற்கு தொடர்ச்சி மலை கண்டினியூ. பட் கண்டினியூவா இருந்தாலும் அதுல கணவாய்கள் இருக்கு, பேசஸ் இருக்கு. சரி, ஓகே. பாருங்க, இதுல நீலகிரியில ஸ்டார்ட் ஆகுது. பட் எங்க போய் முடியுது அப்படின்னா ஐயாவழி சமூகம் சொல்லிட்டு வைகுந்த ஐயாவை பத்தி நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா, அந்த ஐயாவோட சம்பந்தப்பட்ட கன்னியாகுமரி சுவாமி தோப்பு வரையும் வந்து என்னன்னா போகுது. இது மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோடைய சராசரி உயரம் வந்து பாத்தீங்கன்னா 2000 மீட்டர்ல இருந்து 3000 மீட்டர் வரையும். அதாவது கிழக்க கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய பீக் வந்து என்னன்னா கொஞ்சம் ஹைட் அதிகம், 2000ல இருந்து 3000 மீட்டர் வரையும் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இது எவ்வளவு ஏரியா வந்து ஆக்குபை பண்ணிருக்கு அப்படின்னா 2500 சதுர கிலோமீட்டர் ஏரியாவை ஆக்குபை பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா, சோ கணவாய்கள் இருக்குன்னு சொன்ன இல்லையா, என்னென்ன கணவாய்கள் இருக்கு ஸ்டேட்மெண்ட்ல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பாலக்காடு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய் மற்றும் அச்சன் கோயில் கணவாய், மொத்தம் 4 கணவாய்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா, பாலக்காடு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய் மற்றும் அச்சன் கோயில் கணவாய். ரொம்ப முக்கியமான 4 கணவாய்கள் இருக்கு. ஆமா, கண்டினியூவா இருந்தாலும் கூட 4 கணவாய்கள் நடுவுல பாஸ் ஆகி தான் போகுது. சரி, ஓகே. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல முக்கியமான பீக் எது, முக்கியமான மலைகள் வந்து எது, முக்கியமான குன்றுகள் எது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இதுல முக்கியமான பாத்தீங்கன்னா முதல்ல நீலகிரி, நீலகிரியை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஊட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆனைமலை. ஓகேங்களா, ஆனைமலை. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பழனிமலை. அப்ப நீலகிரி, நீலகிரி அந்த லைன்லயே பாருங்க, நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை, ஏலக்காய் மலை. ஓகேங்களா, ஏலக்காய் மலை அல்லது ஏலமலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா, கார்டமம் ஹில்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வருசநாடு ஆண்டிப்பட்டி தேனி, வருசநாடு ஆண்டிப்பட்டி தேனி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பொதிகை மலை. ஓகேங்களா, பொதிகை மலை. அப்படி இங்க மொத்தமாவே நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை, ஏலக்காய் மலை, வருசநாடு ஆண்டிப்பட்டி, பொதிகை மலைன்னு சொல்லிட்டு ஒரு 6 மலைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். எஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒரு 6 மலைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது எங்க லொக்கேட் ஆயிருக்கு, அந்த மலைகளுக்கான சிறப்பம்சம் என்னன்னு, என்ன கனிம வளம் அதிகமா இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரி, வாங்க பார்க்கலாம். அந்த மகேந்திரகிரி, மகேந்திரகிரி பத்தியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இல்ல பாத்தீங்கன்னா இந்த மேப்ல மேற்கு தொடர்ச்சி மலை எது, கிழக்கு தொடர்ச்சி மலை எதுன்றதை காட்டியிருக்கோம். பாருங்க, நீலகிரி, இதுதான் வந்து என்னன்னா நீலகிரி. ஓகேவா, நீலகிரிக்கு அடுத்ததான் நம்ம வந்து பாக்குறது ஆனைமலை. அது கோவை கிட்ட வந்து இருக்கு. ஆனைமலையில ஒரு சிகரம் வந்து ஆனைமுடி சிகரம். ஆனைமுடி வந்து கேரளாவில் லொக்கேட் ஆயிருக்கு. ஆனைமுடி தான் தென்னிந்தியாவிலேயே உயரமான சிகரம் வந்து ஆனைமுடி. ஆனா அது தமிழ்நாட்டுல இல்ல. ஓகேங்களா, அப்ப தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது தொட்டபெட்டா பார்ப்போம், உள்ளுக்குள்ள கண்டென்ட் பார்ப்போம். இப்போதைக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீலகிரி, நீலகிரிக்கு அடுத்ததா வந்து என்னன்னா ஆனைமலை. ஆனைமலை, ஆனைமலை கோவை கிட்ட லொக்கேட் ஆயிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பழனிமலை, திண்டுக்கல் சார், திண்டுக்கல், திண்டுக்கல், நீலகிரி, நீலகிரி, கோவை, திண்டுக்கல், நீலகிரி, கோவை, திண்டுக்கல், நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை. ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏலமலைகள். ஓகேங்களா, ஏலமலைகள், ஏலக்காய் அதிகமா வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இடம் தான் ஏலமலைகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேனியில வருசநாடு. ஓகேங்களா, வருசநாடு அந்த ஏலமலை. ஓகேங்களா, ஆண்டிப்பட்டி, வருசநாடு எல்லாம் இந்த தேனி ரீஜன். ஓகேங்களா, இது ஃபுல்லா தேனி ரீஜன். அப்ப வருசநாடு அண்ட் ஏலமலை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பொதிகை மலை இந்த இந்த எண்டுல வந்து இருக்கு. ஓகேங்களா, சோ பொதிகை மலை தென்காசி, இந்த திருநெல்வேலி இந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி பொதிகை மலை. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மகேந்திரகிரி, டைரக்டா கன்னியாகுமரியில இருக்கு மகேந்திரகிரி. அப்ப பாருங்க, முதல்ல வந்து என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளை வந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் கிழக்கு நோக்கி போகலாம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பாருங்க, நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை, ஏலமலை, வருசநாடு, பொதிகைமலை, மகேந்திரகிரி. இதுதான் வந்து கொஸ்டின் ஏரியா. பார்க்கலாம். இல்ல முதல்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா நீலகிரி சார், நீலகிரி, நீலகிரினால என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா குறிஞ்சி பூ. ஓகேங்களா, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊதா கலர்ல பூக்கக்கூடிய குறிஞ்சி பூ, அது வந்து ஞாபகம் வரணும். சரி, இந்த நீலகிரி மலையில நிறைய சிகரங்கள் இருக்கு, நிறைய பீக் இருக்கு. அந்த நீலகிரி மலைத்தொடர்ல நிறைய சிகரங்கள், நிறைய பீக் வந்து இருக்கு. அதுல முக்கியமான பீக் வந்து பாத்தீங்கன்னா தொட்டபெட்டா.
தொட்டபெட்டாவை பொறுத்தவரை 2637 மீட்டர், 2637. இந்த பீக்குக்கான உயரம் படிச்சாகணுமான்னு கேட்டா படிச்சாகணும். ஏன்னா பொறுத்துக்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை விட ஏறு வரிசையில் எழுதுக, இறங்கு வரிசையில் எழுதுக, இதை பேஸ் பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அப்ப பாருங்க, தொட்டபெட்டா 2637 மீட்டர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்குருத்தியை பொறுத்தவரையும் 2554 மீட்டர். இதை விட கொஞ்சம் தான் வந்து கம்மியா இருக்கு. ஓகேங்களா? அப்ப தொட்டபெட்டா, முக்குருத்தி இது ரெண்டுமே அடுத்தடுத்த உயரங்கள் கொண்ட ஒரு சிகரம். ஓகேங்களா? இப்ப தமிழ்நாட்டிலேயே உயரமான சிகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்க தொட்டபெட்டாவை தான் நீங்க வந்து சொல்லணும். ஓகேங்களா? தொட்டபெட்டாவை தான் சொல்லணும். நீலகிரியில வந்து குறிஞ்சி பூலாம் வந்து இருக்கு, நம்ம வந்து பாக்குறோம். அதே நேரத்துல 2700 பூக்கும் தாவரங்கள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீலகிரியில் தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதே போல தமிழ்நாட்டினுடைய முக்கியமான விலங்கான வரையாடு, தமிழ்நாட்டினுடைய விலங்கு வரையாடு. ஓரிட வாழ்விகள் சொல்லுவாங்க. ஓரிட வாழ்வினா இந்த உலகத்திலேயே அந்த விலங்கு அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஓரிட வாழ்வி. அந்த வகையில பார்க்கும்பொழுது நம்மளுடைய நீலகிரியில இருக்கக்கூடிய வரையாடுன்றது ஓரிட வாழ்வி. அப்ப வரையாடுன்றது நீலகிரியில மட்டும் தான் வந்து லொக்கேட்டா இருக்கும். ஏங்க, புவியீர்ப்பு விசைக்கு சவால் கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கு வந்து எதுனா வரையாடு. புவியீர்ப்பு விசை இருக்குல்ல, அந்த புவியீர்ப்பு விசைக்கே சவால் கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரையாடு. இப்ப பாருங்க, அது வந்து செங்குத்தா வந்து ஏறும். ஓகேங்களா? வரையாடு வந்து செங்குத்தா வந்து ஏறும். வரையாடு செங்குத்தா ஏறுது. 2700 பூக்கும் தாவரங்கள் அந்த நீலகிரியில இருக்கிறதுனால ஏறுது. ஒரு ஜஸ்ட் ஒரு பாஸ்வேர்ட் போல, இல்ல ஒரு ஷார்ட்கட் போல 2700 பூக்கும் தாவரங்கள் இருக்கு, அதை பார்த்துட்டு வரையாடு மேல் நோக்கி ஏறுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குறிஞ்சி மலர் வந்து பூக்கும். தொட்டபெட்டா சிகரம் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து உயரமான சிகரம். அந்த உயரமான சிகரத்துல வரையாடு வந்து ஏறிட்டு இருக்கு. 2637 மீட்டர் வந்து உயரத்தோட வந்து இருக்கு தொட்டபெட்டா. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முக்குருத்தி. ஓகேங்களா? முக்குருத்தி 2554 மீட்டர் உயரத்தோட வந்து இருக்கு. ஓகேங்களா? இல்ல ரொம்ப முக்கியம் பாருங்க, which among the following is the highest peak of தமிழ்நாடு? தமிழ்நாட்டினுடைய உயரமான குன்று எது, உயரமான பீக் எது அப்படின்னு கேக்குறாங்க. தொட்டபெட்டா இஸ் ரைட் ஆன்சர். ஆனா அந்த ஹைட்டையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2637 ஹைட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இந்த நீலகிரி மலையை வந்து என்னன்னா ப்ளூ மவுண்டன் சொல்லுவாங்க. ப்ளூ மவுண்டன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து என்னன்னா இங்க இருக்கக்கூடிய குறிஞ்சிப்பூ. பழங்குடி இனம் இருக்காங்கல்ல, நீலகிரியில இருக்கக்கூடிய பழங்குடி இனம் அந்த காலத்துல அவங்களுடைய வயசை கால்குலேட் பண்ண இந்த குறிஞ்சி பூ தான். அப்ப நான் பிறந்து 2 வாட்டி வந்து இந்த பூ பூத்துச்சுங்கன்னா 24 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? மினிமம் 24 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். அப்ப வயசெல்லாம் வந்து அதை வச்சுதான் கால்குலேட் பண்ணாங்க. வரையாடுன்றது வந்து அழிஞ்சிட்டே வரக்கூடிய ஒரு உயிரா வந்து இருக்கு. அதனால வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துடைய ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி வரையாடு திட்டம் பாருங்கன்னா அழகா வந்து கொடுத்திருக்காங்க. மலை மன்னர்களை பாதுகாத்தல். யாரு இவங்க? நீலகிரியுடைய வரையாடுகள் யாரு? மலை மன்னர்களை பாதுகாத்தல். இதுதான் வந்து இந்த ஸ்கீம். சோ இப்ப உங்களுக்கு அடிஷனல் டேட்டா என்ன பண்ணணும்னா, நீலகிரி வரையாடு திட்டம் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், எந்தெந்த மாவட்டத்திலிருந்து எந்தெந்த மாவட்டம் பிரிஞ்சுது, டாஸ்க் நம்பர் 1. இப்ப டாஸ்க் நம்பர் 2 நீலகிரி வரையாடு திட்டம். இந்த திட்டம் எப்போ உருவாக்கப்பட்டது, இந்த திட்டத்துக்கான அஜெண்டா என்ன, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கண்டென்ட்டா எழுதுங்க. இது எழுதும் போது வேல்யூ ஆடதா இருக்கும். ஓகேவா? சரி, முக்கூர்த்தி சொன்ன இல்லையா, அடுத்த பீக். இந்த முக்கூர்த்தியை பொறுத்தவரையும் ஒரு தேசிய பூங்கா இருக்கு. முக்கூர்த்தியை பொறுத்தவரையும் அங்க வந்து ஒரு தேசிய பூங்கா வந்து இருக்கு. ஓகேங்களா? அதுதான் நீலகிரி வரையாடு தேசிய பூங்கா அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். மொத்தம் வந்து உயிர்கோள பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய பயோஸ்பியரை பொறுத்தவரையும் பொதிகை மலைன்னு கீழே பார்த்தோம் இல்லையா, அந்த பொதிகை மலை ஒரு பயோஸ்பியர் தான். நீலகிரி பாக்குறோம்ல, நீலகிரி ஒரு பயோஸ்பியர் தான். நீலகிரி, பொதிகை மலை, இந்த பாக் ஜலசந்தின்னு சொல்லிட்டு ஒரு ஜலசந்தி இருக்கும். ஓகேங்களா? அதாவது இந்தியாவை வந்து என்னன்னா ஸ்ரீலங்கா ரெண்டுத்தையும் பிரிக்கக்கூடிய ஜலசந்தி, அது ஒரு பயோஸ்பியர் தான். அப்ப தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பயோஸ்பியர்ல ரொம்ப முக்கியமான பயோஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா இந்த உயிர்கோள காப்பகம், நீலகிரி உயிர்கோள காப்பகம், அதை வந்து நம்ம வந்து சொல்லலாம். இதை தாண்டி நம்ம வந்து பார்க்கும் பொழுது இங்க முதுமலை தேசிய பூங்காவும் வந்து இருக்கு. ஓகேங்களா? முதுமலை தேசிய பூங்கா. ஓகே, சரி பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தமிழகத்தில் எந்த மலைத்தொடரில் சந்திக்கின்றன? எஸ், மேற்கு தொடர்ச்சியும் கிழக்கு தொடர்ச்சியும் நீலகிரியில் சந்திக்கின்றன. ரைட் சார். நீலகிரி வரையாடு 27,000 பூக்கும் தாவரங்கள், குறிஞ்சிப்பூ, ஓகேங்களா, தொட்டபெட்டா, முக்கூர்த்தி, வரையாடு திட்டம். ஓகே, வரையாடு திட்டம் இவ்வளவுதான். நீலகிரியை பத்தி இவ்வளவுதான். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து பாக்குறோம் இந்த முதுமக்கள் தேசிய பூங்கா அல்லது முதுமலை. இது வந்து பாத்தீங்கன்னா நீலகிரியில் தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இங்க ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா வந்து டைகர் ரிசர்வ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அது நீங்க வந்து பார்க்கணும். ஓகேங்களா? முதுமலை டைகர் ரிசர்வ். ஓகேங்களா? புலிகள் காப்பகம், சத்தியமங்கலம் காப்பகம், புலிகள்
சத்தியமங்கலம், முதுமலை, ஆனமலை. ஓகேங்களா? நீங்க ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? அடுத்த டாஸ்க். புலிகள் காப்பகம் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியே இருக்கு பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியே இருக்கு பாருங்க. அப்ப இது வந்து ஆட் ஆன் பாயிண்ட். மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியே இந்த புலிகள் காப்பகம் இருக்கு. புலிகளுடைய நடமாட்டம் இங்க அதிகமா இருக்கு அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். ஓகே, அப்ப பாருங்க. முதுமலை, முதுமலை, முதுமலை. சரி, அப்ப நீலகிரி முடிஞ்சிச்சா? எஸ், நீலகிரி முடிஞ்சிச்சு. நீலகிரிக்கு அடுத்ததா அப்படியே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீலகிரிக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்தீங்கன்னா பாலக்காடு கணவாய் வரும். பாலக்கோடு கணவாய் வந்து வரும். பாலக்கோடு கணவாய் வரக்கூடிய இந்த கோவையில இந்த இந்த எஜ்ஜில் வந்து பாத்தீங்கன்னா ஆனை மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்கு. ஆனைமலை, இதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை தான். இந்த ஆனைமலை தொடர் வந்து அப்படியே கேரளா அப்படியே போகுது. ஓகேவா? கேரளா இருந்து அப்படியே வந்து போகுது. இந்த ஆனைமலையை பொறுத்தவரையும் இதுல ஆனைமுடின்னு சொல்லிட்டு ஒரு சிகரம் இருக்குங்க. ஆனைமுடி இந்தியாவிலேயே தென்னிந்தியாவிலேயே உயரமான சிகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனைமுடி. தென்னிந்தியாவில அது தொட்டப்பட்டை விட அதிகமானு கேட்டா எஸ், அதிகம் தான். எஸ், அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? எஸ், இங்க பாருங்க. ஆனைமுடி ஹையஸ்ட் பீக் ஆஃப் ஆனைமலை ஹில்ஸ். ஓகே, ஹையஸ்ட் பீக் ஆஃப் ஆனைமலை ஹில்ஸ். அதுக்கான ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 2695. பட் இது தமிழ்நாட்டுல இல்ல. அப்ப தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் பீக் இது தொட்டபெட்டா. தொட்டபெட்டா பாத்தீங்கன்னா 2637. அப்ப இவங்களை விட இவங்க வந்து அதிகம். ஓகேவா? போத் ஆர் இன் மீட்டர்ஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப பாருங்க, ஆனைமலை தொடருங்க. அந்த ஆனைமலையில ஆனைமுடின்னு சொல்லிட்டு ஒரு சிகரம் இருக்கு. ஆனைமுடி சிகரம் தமிழ்நாட்டுடைய எல்லையில, தமிழ்நாட்டை தாண்டி கொஞ்சம் லைட்டா வந்து இருக்கு. தமிழ்நாட்டுடைய எல்லையை ஒட்டி. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பீக்ல பாத்தீங்கன்னா தொட்டபெட்டா. பட் தென்னிந்தியாவில ரொம்ப உயரமான பீக் பாத்தீங்கன்னா ஆனைமுடி. அந்த ஆனைமுடி எங்க இருக்குன்னா ஆனைமலை மலைச்சிகரத்துல வந்து இருக்கு. இந்த ஒரு சென்ஸோட நம்ம வந்து பார்க்கணும். ஆனைமலை, ஆனைமுடி இதெல்லாம் வந்து அதுக்கான மீனிங் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எலிஃபண்ட் ஹெட், யானையுடைய தலையை போல வந்து இருக்கு அப்படின்றதுதான் வந்து இதுக்கான அர்த்தம். சரி வாங்க, ஆனைமலையை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ரொம்ப முக்கியமானது 2 டேம். ஓகேங்களா? ஆழியாறு டேம், திருமூர்த்தி டேம். ஓகேங்களா? அப்ப இது போல டேம் இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறைக்கான அந்த வெப்சைட் போங்க. அந்த வெப்சைட்ல அழகா வந்து ஆழியாறு டேமை பத்தி கொடுத்துருக்காங்க, திருமூர்த்தி டேம் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு TNWRD இந்த வெப்சைட்டை போய் இந்த டேமை பத்தி குறிப்பு எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ஆழியாறு டேம், திருமூர்த்தி டேம் எங்க? ஆனைமலையில, தமிழ்நாட்டுல, கோவையில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, சரி, ஓகே. அடுத்து வேற என்ன சார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா காடம்பாறை நீர்மின்னேற்றம். ஓகேங்களா? நீர்மின் நிலையம், அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், தண்ணியை வச்சு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு நீர்மின்னேற்றம் அல்லது நீர்மின் நிலையம் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா காடம்பாறை, அதாவது ஆனைமலையில் தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனைமலையில அகைன் புலிகள் காப்பகம் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னதுதான். பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்க, அதான் சொன்னேன். இங்க மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீலகிரி, அடுத்தது பாலக்காடு கணவாய், அதுக்கு கீழே தான் வந்து என்னன்னா ஆனைமலை. அந்த ஆனைமலை தொடர்ல கேரளா பக்கமா ஆனைமுடி வந்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சோ திருமூர்த்தி டேம், ஆழியாறு டேம் 2 டேம் வந்து இருக்கு அப்படின்றத சொல்றோம். அதே போல இங்க நிறைய காடுகள் வந்து இருக்கு. வால்பாறை எங்க லொக்கேட் ஆயிருக்கு? ஆனைமலையில லொக்கேட் ஆயிருக்கு. இதுதான் வந்து என்ன? காடம்பரை மின் நிலையம். காடம்பரை மின் நிலையம். ஓகேங்களா? காடம்பாறை. ஓகேவா? சரி, ஆனைமலை பத்தி தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த தகவலை வந்து என்னன்னா நீங்க ஆர்கியாலஜிக்கல் வெப்சைட்ல போய் பார்க்கலாம். சார், ஆனைமலையில நிறைய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தோராயமா 300 பிஃபோர் காமன் ஏரா. ஓகேங்களா? அதாவது 1000 பிஃபோர் காமன் ஏரா. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு கிறிஸ்து பிறந்து 300 வருஷம், அதாவது சங்க காலம். அப்ப இந்த டைம் பீரியட்ல வாழ்ந்த அந்த மெகாலித்திக் பீரியட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மெகாலித்திக் பீரியட்ல வாழ்ந்த மக்களுக்கான எச்சங்கள் வந்து எங்க இருக்கு? ஆனைமலையில இருக்கு. அப்ப ஆனைமலைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஓகேங்களா? இப்ப நீங்க மேப் பார்த்துக்கிட்டே வாங்க. முதல்ல பார்த்தது நீலகிரி, 2வது பாக்குறது ஆனைமலை. அப்ப இதுக்கு நடுவுல பாலக்காடு கணவாய் வந்து போகுது. ஓகேங்களா? பாலக்காடு கணவாய் போகுது. ஓகேவா? 2 இடத்துலயுமே வந்து என்னன்னா புலிகள் காப்பகம் இருக்கு. காமனான விஷயங்கள். இல்ல ஆனைமலை இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டேம் இருக்கு. 2 டேம் இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த திருமூர்த்தி டேம், ஆழியாறு டேமை பத்தி நீங்க வந்து பார்த்தாகணும். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த 2 தான். 2 விஷயங்கள் தான் நம்ம இதுவரையும் பார்த்திருக்கோம். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பழனிமலைனா திண்டுக்கல். ஓகேவா? பழனி மலைன்னா திண்டுக்கல்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் சிகரம்.
இப்போ ஊட்டினா நீலகிரி, கொடைக்கானலா திண்டுக்கல். ஓகே. அப்ப இந்த திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பழனிமலை, பழனிமலை இதுல ரொம்ப உயரமான சிகரம் வந்து பாத்தீங்கன்னா வந்தராவங்க. வந்தரா வந்தராவுக்கான சிகரம் பாத்தீங்கன்னா 2533. ஓகேங்களா? 2533. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேம்படிச்சோலை 2505. சார், வேம்படிச்சோலை, வந்தராவ், ஓகேங்களா, முக்கூர்த்தி, தொட்டபெட்டா இதுக்கான சிகரத்துக்கான ஹைட்டை டாப் ஆஃப் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பொறுத்துக்களை கேட்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல். கொடைக்கானல் இவ்வளவுதான். ஓகேங்களா? சோ பழனி மலையுடைய தென்பகுதியில தான் இந்த கொடைக்கானல் வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்ப பழனி மலை அப்படின்னாலே இதெல்லாம் வந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா தொட்டப்பட்டா 2637, முக்கூர்த்தி 2554, வந்தரா 2533, பெருமான்மலை 2234. ஸோ அவங்களே வந்து என்னன்னா இறங்கு வரிசை அடிப்படையில பெருசுல இருந்து சின்னது வரையும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க வந்து மக்கப் பண்ணி ஆகணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் மலை, ஏலமலை அல்லது ஏலக்காய் மலை அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டினுடைய தெற்கு மற்றும் மேற்கு. ஓகேங்களா? தென்மேற்கு. இது வந்து தெற்கு, இது வந்து மேற்கு. தென்மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மலை தான் வந்து என்ன ஏலமலை அல்லது ஏலக்காய் மலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இதுக்கான லொகேஷன்ஸ் வந்து பாருங்களேன். இது மேபி வந்து ஸ்டேட்மெண்ட்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இது எப்படி சொல்றாங்கன்னு பாருங்களேன். வடமேற்கில். அப்ப ஏலக்காய் மலை, ஏலக்காய் மலைன்றது இங்க இருக்குன்னு வச்சுப்போமே. இப்ப ஏலக்காய் மலையுடைய வடக்கு இது, மேற்கு இது, அப்ப வடமேற்கு இது. ஓகேவா? அப்ப ஏலக்காய் மலையுடைய வடமேற்குல ஆனமலை, ஆனமலை இருக்கு. ஆனமலை, ஆனைமலை தொடர், ஆனைமலை வந்து இருக்கு. ஓகேவா? அதுல ஒரு சிகரம் தான் ஆனைமுடி. ஓகே. அப்ப வடமேற்குல ஆனைமலை, வடகிழக்கு இந்த சைடு கிழக்கு, வடகிழக்கு. அப்ப வடகிழக்குல பழனி, திண்டுக்கல், பழனி வருது. பழனி. ஓகேவா? பழனி. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு. அப்ப இது வந்து தெற்கு, இது கிழக்கு. அப்ப தென்கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி வருசநாடு, தேனி. ஆண்டிப்பட்டி வருசநாடு, தேனி. ஓகே. அதனாலதான் ஏலமலையை வந்து தேனியோட அப்படியே ஒட்டுறா போல நம்ம வந்து பாக்குறோம். சரி, அப்ப பாருங்க, அப்படியே இது ஆனைமலை, இது பழனிமலை. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்குற ஏலக்காய் மலை. அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆண்டிப்பட்டி வருசநாடு. ஓகேவா? ஆனைமலை, இது வந்து பாத்தீங்கன்னா பழனிமலை, பழனிமலை. இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏலமலை, ஏலமலை. இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி வருசநாடு, ஆண்டிப்பட்டி வருசநாடு. ஓகே. இப்ப இதையும் தாண்டி மேல பாலக்காடு கணவாய், அதுக்கு மேல நீலகிரி, நீலகிரி. அப்ப இந்த தொடர்வு மேற்கு தொடர்ச்சி மலை அப்படி தொடரா இருக்கா, தொடர்ச்சியா இருக்கா? தொடர்ச்சின்னு சொல்றதுக்கு காரணமே எல்லா மலையும் கனெக்டிவிட்டியோட இருக்கா. ஓகேவா? கனெக்டிவிட்டியோட இருக்கா அந்த மலை. அந்த மலையில ஒரு சிகரம், அதுதான் வந்து என்னன்னா உயர்ந்தமான சிகரம், சிகரம். அப்ப அந்த சிகரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க வந்து நீலகிரியில பார்க்கும்போது தொட்டபெட்டா, முக்கூர்த்தி வந்து வரும். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா திண்டுக்கல், திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் வருது. ஓகேவா? இது போல வந்தரா, கொடைக்கானல் இதெல்லாம் வருது. அப்ப அந்த சிகரங்கள் எல்லாம் இந்த மலை தொடர்கள் தான் வந்து இது எல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள். சரி, ஓகே. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கான இடம் பாருங்க, அகெயின் கொடுத்துருக்கேன். அதுக்கான ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அப்படியே பார்த்து கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். நீலகிரி, நீலகிரி, இது கோயம்புத்தூர், கோயம்புத்தூர், கோயம்புத்தூர். ஓகேவா? ஆனைமலை, நடுவுல பாசு. ஓகேவா? என்ன பாஸ் அப்படின்னா பாலக்காடு கணவாய், பாலக்காடு கணவாய். இங்க வந்து திண்டுக்கல், பழனி. இப்ப புரியுதா? ஓகே. இந்த இடத்த மட்டும் நான் நோட் பண்றேன். இந்த இடம் பாருங்க, நீலகிரி. அப்படியே இந்த இடத்துல திண்டுக்கல்ல வந்து என்னென்ன பாத்தீங்கன்னா பழனிமலை. அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆனைமலை. இங்க போயிடும் ஆனைமுடி. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய், ஏலக்காய், ஆனைமுடி, இங்க பழனிமலை, நீலகிரி, அப்படியே கீழே வருசநாடு, ஆண்டிப்பட்டி. அவ்வளவுதான். புரியுதா? புரியுதா? இந்த ரீஜன், இந்த ரீஜன். அப்படியே கீழே 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 வந்தா இங்க வந்து மகேந்திரகிரி வரும், இங்க பொதிகை மலை வரும். இதெல்லாம் வரும். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். தென்காசி, தென்காசி, பொதிகை மலை, இது மகேந்திரகிரி. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. தென்காசி, தென்காசி, விருதுநகர், அந்த திருநெல்வேலி, அந்த கன்னியாகுமரி. இதுவும் வந்து அப்படியே அட்டாச் ஆகும். இந்த பெல்ட் அப்படியே அட்டாச் ஆகும். மேப்போட கம்பேர் பண்ணுங்க. லொகேஷன் பிளஸ் டிஸ்ட்ரிக்ட், லொகேஷன் டிஸ்ட்ரிக்ட் ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாருங்க, நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை. ஓகேவா? பழனிமலை. இங்க ஏலக்காய் மலை இருக்கு பாருங்க. அப்ப இதுதான் வடமேற்கு, இது வடகிழக்கு, இது தென்கிழக்கு. அப்ப தென்கிழக்கு எங்க இருக்கு? ஆண்டிப்பட்டி வருசநாடு. ஓகே.
அப்படியே கீழே பாருங்க, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, இந்த இடத்துல அகத்திய மலை. அப்படியே கீழே மகேந்திரகிரி. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். அப்படியே மைண்ட்ல வைங்க, ஒரு மேப் இடுங்க, மேப் இடுங்க, எங்கெங்க எந்தெந்த மலைகள் இருக்கு அப்படியே நோட் பண்ணுங்க. அப்படியே எங்கெங்க வந்து என்னன்னா டைகர் ரிசர்வ் இருக்கு அப்படின்றத நோட் பண்ணுங்க. எங்க வந்து வரையாடு இருக்கு அப்படின்றத நோட் பண்ணுங்க. எங்க வந்து காடம்பாறை நீரேற்று நிலையம், நீர்மின் நிலையம் எங்க இருக்கு அப்படின்றத நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ எங்க வந்து டேம் இருக்கு, ஆழியாறு டேம் எங்க இருக்கு அப்படியே நோட் பண்ணுங்க. அந்த பிசிக்கல் ஜியாகிரபில நீங்க வந்து பாக்குறது மேப்பை வச்சு நோட் பண்ண தெரிஞ்சாலே நீங்க வந்து பாதி கிணற தாண்டின மாதிரி. ஓகே, சரி, இங்க பாருங்க. அடுத்து வருசநாடு ஆண்டிப்பட்டி. உங்களுக்கே தெரியும் வருசநாடு ஆண்டிப்பட்டின்றது இங்க இருக்கு. ஸோ தேனி சைடு வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வீழ்ச்சிகள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் மலைகள், சின்ன சின்ன மலைகள் பாத்தீங்கன்னா மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை, சுருளி மற்றும் கும்பகரை நீர்வீழ்ச்சிகள். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அத்தனை வருசநாடு ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள் இருக்கு. ஓகேவா? மேகத்துல கழுகு பறக்குது, மேகமலை, கழுகுமலை. மேகத்துல கழுகு பறக்குது, மேகமலை, கழுகுமலை. கழுகு கீழே பார்க்குது, கீழே பார்த்தா ஒரு குரங்கு இருக்கு. ஓகேங்களா? அதுதான் குரங்கணி மலை. ஓகேவா? மேகத்துல கழுகு பறக்குது, கழுகு கீழே பார்க்குது, கீழே பார்த்தா குரங்கு இருக்கு, குரங்கணி மலை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுருளி மற்றும் கும்பகரை நீர்வீழ்ச்சி. அந்த குரங்கு வந்து என்ன பண்ணுது, சுருளி நீர்வீழ்ச்சி அல்லது கும்பகரை நீர்வீழ்ச்சியில நீர் ஆடிட்டு இருக்கு, இல்ல ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. இது வந்து நம்மளா உருவாக்குற ஷார்ட்கட். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை உருவாக்கி வச்சுக்கோங்க. இது முக்கியமான கேட்டா முக்கியம். வருசநாடு ஆண்டிப்பட்டி மலைத்தொடர்களில் காணப்படக்கூடிய முக்கியமான மலைகள் அல்லது முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் என்ன, இல்ல எது இல்லை அப்படின்னு கேட்க வாய்ப்புகள் இருக்கு. மேகம், கழுகு, குரங்கு, சுருளி, கும்பகரை. மேகம், கழுகு, குரங்கு, சுருளி, கும்பகரை. ஓகே, மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மலை அணில் சரணாலயம். அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு இனம் இது. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, அதாவது இந்த இடத்துல லொக்கேட்டா இருக்கக்கூடிய அணில் சரணாலயம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அணில் சரணாலயத்துல சாம்பல் நிற அணில்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து இது. எங்க அங்க ப்ராஜெக்ட் வரையாடு பார்த்தோமோ அதே போல இதுவும் வந்து ஒரு ப்ராஜெக்ட். இங்க பாத்தீங்க அப்படின்னா வைகை மற்றும் துணையாறுகள் எல்லாம் இந்த பகுதியில் தான் வந்து உருவாகுது அப்படின்றது சொல்லலாம். இதுதான் வந்து என்னன்னா நீங்க பார்க்க வேண்டிய அணில். ஓகேவா? இங்க நீங்க வந்து பார்க்க வேண்டிய அணில். இந்த இடத்துல வந்து என்னன்னா புலி நடமாட்டம் இருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து இருக்கு. ஸோ ஆனாலுமே வந்து என்னன்னா அணிலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சரணாலயம் தான். இந்த அணில் பெரும்பாலும் வந்து என்னன்னா மரத்துடைய உயரத்துல வந்து இருக்குன்ற ஒரு தகவல் இருக்கு. 1989 தான் இந்த சரணாலயத்தை வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஓகேங்களா? முதல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2021 ஸ்ரீவில்லிபுத்தூர் வனவிலங்கு சரணாலயம் மேகமலை புலிகள் காப்பகத்தோட இணைக்கப்பட்டது. புலி நடமாட்டம் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் வந்து என்ன இணைச்சிட்டதா சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா டேட்டாஸ் பிளஸ் வந்து என்னன்னா நீங்க வெப்சைட்ல பார்க்கும்பொழுது, தமிழ்நாடு வெப்சைட்ல பார்க்கும்பொழுதும் டேட்டாஸ் வந்து அருமையா வந்து இருக்கு. கடைசியா நம்ம வந்து பொதிகை மலை, மகேந்திரகிரி மலை. பொதிகை மலை பார்க்க போறோம், மகேந்திரகிரி மலை பார்க்க போறோம். வாங்க பொதிகை மலை. சார் பொதிகை மலை அகஸ்தியர் மலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென்காசி, அதாவது கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி இந்த 2 பகுதியில வந்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலை, தெற்கு கைலாகம், இது போல நிறைய பேர்கள் வந்து இருக்கு. பசுமை மாறா காடுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இங்க வந்து அதிகமா வந்து இருக்கு. முண்டந்துறை புலிகள் காப்பகம் அப்படின்ற புலிகள் காப்பகம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி புலிகள் காப்பகம் வரிசையா வந்து என்னன்னா இந்த மேற்கு சைடுல தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் வந்து இருக்கும். பொதிகை மலை, தென்காசி, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இங்க ரொம்ப முக்கியமானது வற்றாத ஜீவ நதியா இருக்கக்கூடிய தாமிரபரணி. இந்த தாமிரபரணி ஆறு எங்க உருவாகுது அப்படின்னா இந்த பொதிகை மலையுடைய இந்த உச்சியிலிருந்து தான் வந்து உருவாகி அருவியா வந்து கொட்டுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அதையும் வந்து சேர்த்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரகிரி. ஓகே, மகேந்திரகிரி. மகேந்திரகிரியை பொறுத்தவரை அது வந்து கீழே கன்னியாகுமரியில வந்து இருக்கக்கூடிய ஒண்ணு. இதுதான் வந்து என்னன்னா கடைசி. ஓகேங்களா? தென்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையுடைய கடைசி தென்பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த மகேந்திரகிரி மலைக்குன்றுகள். இங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோவுடைய ஒரு நிறுவனம், ஆய்வு நிறுவனம் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? இஸ்ரோவுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனத்துடைய உந்தும வளாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரியோஜெனிக் எரிபொருளை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு வளாகம் எங்க இருக்கு அப்படின்னா மகேந்திரகிரியில இருக்கு. அவ்வளவுதான். மேற்கு தொடர்ச்சி மலைகள் முடிஞ்சிச்சு. நீலகிரி, ஊட்டி, வரையாடு. ஓகேவா? நீலகிரி, வரையாடு, தொட்டபெட்டா, முக்கூர்த்தி, குறிஞ்சிமலை, 2700 பூக்கும் தாவரங்கள், நீலகிரி, தமிழ்நாட்டினுடைய மேற்கு எல்லை நீலகிரி. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய இடம் நீலகிரி. மேற்கு தொடர்ச்சி மலை கண்டினியூஸா இருந்தாலும் இடையில கணவாய்கள் இருக்கு. பாலக்காடு கணவாய், நீலகிரிக்கு அடுத்ததா பாலக்காடு கணவாய். பாலக்காடுக்கு அப்புறம் வந்து ஆனைமலை. ஆனைமலையை பொறுத்தவரை கோயம்புத்தூரை பொறுத்தவரை 2 டேம் இருக்கு.
ஓகேவா. ஆழியாறு டேம், ஓகே, திருமூர்த்தி டேம், 2 டேம் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த ஆனைமலையில இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆனைமுடி, தொட்டபெட்டா நீலகிரியில இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உயர்ந்த சிகரம் 2637 மீட்டர் உயரம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுக்கான உயரம் வந்து அதிகம், 2690 கிட்ட வந்து இருக்கு. யாரு? ஆனைமுடி. அப்ப தென்னிந்தியாவின் உயர்ந்த சிகரம் ஆனைமுடி. தென்னிந்தியாவின் உயர்ந்த சிகரம் வந்து ஆனைமுடி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பழனிமலை, திண்டுக்கல் இருக்கு பழனிமலை. அங்கதான் வந்து மத்த குன்றுகளும் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்தராவ் நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் கொடைக்கானல், பழனி, திண்டுக்கல். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏலமலை. ஸோ ஏலமலையை பத்தி அவங்க வந்து குறிப்பா சொல்லும் பொழுது அந்த லொகேஷனை பேஸ் பண்ணி சூப்பரா சொல்றாங்க. ஓகேவா. ஏலமலை எங்க இருக்கு? ஏலமலைக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆனமலை, இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பழனிமலை, அப்படியே தெற்குல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி வருசநாடு. ஓகேவா. ஆண்டிப்பட்டி வருசநாடு. சரி, அப்ப ஏலமலை கீழே வந்து ஆண்டிப்பட்டி வருசநாடு, ஆண்டிப்பட்டி வருசநாடுக்கு கீழே பொதிகைமலை. ஓகேவா. ஆண்டிப்பட்டி வருசநாடு கீழே வந்து பொதிகைமலை, பொதிகைமலை, அகஸ்தியர் மலை, இது போல நிறைய பேர்கள் வந்து இருக்கு தென்காசியில. சோ அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரகிரி. ஸோ இஸ்ரோவுடைய கிரியோஜனிக்க பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம் வந்து என்னன்னா அங்க இருக்கு, மகேந்திரகிரியில வந்து இருக்கு. ஓகே. ஸோ அவ்வளவுதான், மேற்கு தொடர்ச்சி மலைகள் அவ்வளவுதான். ஓகேவா. இதுல நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டெஃபினட்டா பார்க்கணும். சிகரங்களுக்கான உயரத்துல இருந்து எல்லாமே வந்து பார்க்கணும். இப்ப அடுத்ததா வந்து நம்ம வந்து பார்க்கறது கிழக்கு தொடர்ச்சி மலைகள். சார், இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்தவரையும் நீங்க எப்படிலாம் வந்து பார்க்கலாம் அப்படின்றத நான் வந்து சொல்றேன். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சிகளை கம்பேர் பண்ணும்போது கண்டினியூஸா இல்ல, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உயரம் கம்மி. அங்க 2000ல இருந்து 3000 மீட்டர் வரையும் ஹைட் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 1100ல இருந்து 1600 மீட்டர் வரையும் தான் ஹைட் இருக்கு. ஓகேவா. சோ அவ்வளவுதான். இதுல மொத்தமா 5 மலைகள் தான். ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன், கொல்லிமலை, பச்சைமலை, அவ்வளவுதான். ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன், கொல்லிமலை, பச்சைமலை. ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன், கொல்லிமலை, பச்சைமலை. ஓகேவா. கொல்லிமலை, பச்சைமலை. இதுல முதல்ல வந்து பாக்குறீங்கன்னா ஜவ்வாது மலை, திருவண்ணாமலை வேலூர்ல வந்து இருக்கக்கூடிய ஒண்ணுதான் வந்து ஜவ்வாது மலை. ஓகேவா. ஜவ்வாது மலை இதுக்கான ஹைட் வந்து பாத்தீங்கன்னா வந்து 1100ல இருந்து 1150 வரையும் வந்து இருக்கு. சராசரியான ஒரு உயரம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே உயரமான சிகரம் வந்து பாத்தீங்கன்னா மேல்பட்டு சிகரம் அப்படின்னு சொல்லலாம். கிரானைட் எல்லாம் அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜவ்வாது தான். ஓகேங்களா. ப்ளூயிஷ் கிரே கிரானைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கிரானைட் எல்லாம் கிடைக்குதுன்னா இந்த ஜவ்வாது மலை லொக்கேட் ஆயிருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலை வேலூர் ஒரு காலத்துல எரிமலையா இருந்திருக்கலாம். ஆமா சார், எரிமலையில இருந்து தான் மேக்மா லாவாலாம் வெளியே வருது. மேக்மா உள்ள இருந்தா மேக்மா, வெளியே வந்தா லாவா. இப்ப அந்த எரிமலை வந்து வெடிக்காம அப்படியே உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா கூல்டன் ஆகி பாறையா மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழம்பு எல்லாம் பாறையா மாறுது, திக்கா மாறுது அப்படின்னா அந்த பாறை குழம்புகள் தான் கிரானைட். எஸ், புடிச்சிட்டீங்க. எஸ். அப்ப ஜவ்வாது அப்படின்னா அங்க ஆல்ரெடி வந்து என்னன்னா ஒரு எரிமலைகள் இருந்திருக்கலாம். அங்க வந்து கிரானைட் வந்து எடுத்திருக்காங்க. இப்ப இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சந்தன மரம். ஓகேங்களா. ஜவ்வாது, சந்தனம், அதிகப்படியான பழமரங்கள், மருத்துவ மூலிகைகள், சந்தன மரம்லாம் வந்து அதிகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜவ்வாது மலையில தான். சரி, இந்த ஜவ்வாது மலையில இன்னொரு இடம் வந்து இருக்கு. ஓகேங்களா. ஜவ்வாது மலையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா காவலூர் வானியல் ஆய்வகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைனுப்பாப்பு வானவகம். அதாவது வைனுப்பாப்பு ஒரு முக்கியமான இந்திய ஆராய்ச்சியாளர். ஓகேங்களா. விண்வெளி ஆராய்ச்சியாளர். இவருடைய சார்புல ஓகேங்களா, இவருடைய சார்புல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஜவ்வாது மலைகள் அந்த பிளேஸ்ல வந்து என்னன்னா ஒரு ஆய்வு நிறுவனத்தை இந்திய அரசு வந்து என்னன்னா நிறுவனாங்க. ஓகேங்களா. சோ இங்க வந்து ரொம்ப முக்கியமானது, ராஜீவ்காந்தியால வந்து நிறுவப்பட்ட ஒரு இடம். இங்க இந்த பர்டிகுலர் லொகேஷன் வந்து பார்க்கும்பொழுது வானியல் ஆராய்ச்சின்றது கரெக்டா வந்து நடத்த முடியுது. அந்த ஆக்சசிபிலிட்டி நம்மளால வந்து ஆய்வை தேய்வு இல்லாம நம்மளால வந்து பண்ண முடியும். அப்பேற்பட்ட ஒரு லொகேஷன் தான் ஜவ்வாது மலை. அதை புரிஞ்சுக்கணும். ஜவ்வாது மலை. சரி, ஓகே. நீங்க ஜவ்வாது மலை எடுத்தாலும் சரி, ஏலகிரி எடுத்தாலும் சரி, எல்லா மலைகளை பத்தி நீங்க வந்து கொஞ்சம் டூரிசம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரியணும் அப்படின்னா தமிழ்நாடு tourism.tn.gov.in. ஓகேவா. இந்த வெப்சைட் போங்க. எல்லா மலைகளை பத்தி டூரிசம் பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க, பாருங்க. ஓகேங்களா. கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா. இதெல்லாம் சும்மா ஒரு டாஸ்க் மாதிரி, ஆக்டிவிட்டி மாதிரி. வாங்க இந்த இடத்துக்கு வருவோமா. ஜவ்வாது மலை முடிஞ்சிச்சு. திருவண்ணாமலையில இருக்கு. அங்கதான் வந்து என்ன பார்ப்பாங்க, வைனுப்பாப்பு விண்வெளி தொலைநோக்கு மையம் வந்து அங்கதான் வந்து இருக்கு. ஓகேங்களா. ஜவ்வாது மலையில தான் கிரானைட் வந்து அதிகமா கிடைக்குது, சந்தன மரம் கிடைக்குது, எல்லாமே வந்து அங்கதான் கிடைக்குது. உயரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1100 இந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கு. ஓகேவா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்வராயன் மலை. கல்வராயன். ஓகேவா. கல்வராயன், கள்ளக்குறிச்சி. இதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. சோ கல்வராயனை பொறுத்தவரையும் நீங்க வந்து லொக்கேட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி இந்த ரீஜன்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. பழங்குடியினர், இந்த பழங்குடியினர் வந்து எங்க இருந்து போனாங்க, கரலர்.
காஞ்சிபுரத்துல இருந்து போன பழங்குடியினர் தான் இவங்களாம். ஓகேங்களா? கரலர். ஓகேவா? இந்த கரலர் வந்து என்ன பண்ணாங்க, அந்த இந்த கள்ளக்குறிச்சி ரீஜன்ல இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களை இவங்க போய் வந்து அடிச்சு தெருத்துட்டு அவங்க வந்து வாழ்ந்ததா வந்து சொல்றாங்க. வரலாறு வந்து அப்படிதான் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த கரலர் வாழ்ந்ததுனால அந்த பகுதியை வந்து என்னன்னா கல்வராயர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்றோம். ஓகே, கல்வராயர். இதுல ரொம்ப முக்கியம், கல்வராயனுக்கு மேல ஜவ்வாது, கல்வராயனுக்கு கீழே சேர்வராயன். இந்த கல்வராயன் தான் வந்து என்னன்னா ஜவ்வாது மலையும் சேர்வராயன் மலையும் பிரிக்கக்கூடிய ஒரு மலையா வந்து இருக்கு. எப்படி நீங்க வந்து ஆனைமலை, நீலகிரி ரெண்டுத்துக்கு நடுவுல வந்து என்னன்னா பாலக்கோடு கணவாய் வந்து போகுதோ அதே போல நீங்க வந்து ஜஸ்ட் வந்து திங்க் பண்ணிக்கணும். ஓகே, அப்ப கல்வராயன் அப்படின்ற இந்த மலை அப்படியே ரெண்டு பகுதியா வந்து பிரிக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வாது மற்றும் சேர்வராயன் ரெண்டுத்தையும் வந்து பிரிக்கக்கூடிய ஒரு பகுதியா வந்து கல்வராயன் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மத்த மலைகள். ஓகே, காவிரியை வந்து என்னன்னா பிரிக்குது. ஓகேங்களா? எதோட சேர்ந்து சேருது பாருங்களேன், கல்வராயன் மலை, ஜவ்வாது மற்றும் சேர்வராயன் இவங்க 3 பேரும் சேர்ந்து. ஓகேங்களா? கல்வராயன் நீங்க வந்து மேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரே நிமிஷம், இந்த மேப்பை நான் வந்து காட்டுறேன். எஸ், இங்க பாத்தீங்கன்னா ஜவ்வாது, இது சேர்வராயன், நடுவுல போறது கல்வராயன். ஓகே, ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன், ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன். இதெல்லாம் லொக்கேட் ஆனது பாத்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கல்வராயன், சேர்வராயன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேலம் கிட்ட நீங்க வந்து கொண்டுட்டு வரணும். சேலம், சேர்வராயன், சே, கள்ளக்குறிச்சி, கல்வராயன், காக்கா. திருவண்ணாமலைனாலே நீங்க வந்து அந்த மலையை வந்து ஞாபகம் வச்சுப்பீங்க. ஓகேங்களா? அப்ப திருவண்ணாமலைனா மலை, மலைனா ஜவ்வாது, வாசனம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப 2 பேருக்கும் நடுவுல இவங்க இருக்காங்க. இந்த மலைத்தொடர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, தமிழ்நாட்டுல முக்கியமான ஆறுகள் அதையும் நம்ம பார்ப்போம். இந்த ஆறுகள்ல காவேரிங்க. ஓகேங்களா? இந்த காவேரியும் பாலாறையும், ஓகேங்களா, 2 பேர், காவேரி, பாலாறு, இந்த ரெண்டுத்தையும் வந்து பிரிக்கிறதே இந்த மலைகள் தான் அப்படின்றது சொல்றாங்க. அது என்னன்னா இங்க பாருங்க, காவேரி, பாலாறு இந்த பகுதி எல்லாத்தையும் வந்து பிரிக்கிறது இந்த 3 பேர் தான் அப்படின்றது சொல்றாங்க. ஓகே, 3 பேர் தான். இந்த நீங்க கல்வராயனை பொறுத்தவரையும் அதுக்கான சராசரி உயரம்ன்றது 600 மீட்டர்ல இருந்து 1220 வரை இருக்கு. ஸோ அகைன் கல்வராயன் நீங்க டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல போய் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல கல்வராயன் ஹில்லை பத்தி டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட், தமிழ்நாடு வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க அழகா வந்து சூப்பரா போய் பார்க்கலாம். அகைன் சொல்றேன், தமிழ்நாடு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வெப்சைட், டூரிசம் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், பிளஸ் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலா இருக்கட்டும், கொள்கை அதாவது பாலிசி மேக்கிங் இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஞ்சம் பாயிண்ட் ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் வரையாடு பாதுகாப்பு திட்டமா இருக்கட்டும், இல்ல அணில் திட்டமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி ஆட் பண்ண பாயிண்ட்ஸ் தான். சரி வாங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேர்வராயன். சேர்வராயன்னா சேலம், சேலம்னா செயில் இருக்கு, அதாவது ஸ்டீல் எல்லாத்தையும் வந்து எடுக்கக்கூடிய இல்ல மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இடம். அப்ப சேலத்துல ஸ்டீல் அதிகமா இருக்கு, கனிம வளம் அதிகமா இருக்கக்கூடிய சேலத்துல சேர்வராயன் இருக்கு. அவ்வளவுதான். சேலம் ஸ்டீலு, கனிம வளம், சேர்வராயன். ஓகே, சரி ஓகே. இந்த சேர்வராயனை பொறுத்தவரையும் சேலத்துல இருக்கு. ஓகேவா? சோ இந்த மலைத்தொடர், இந்த சேர்வராயனா ஒரு தெய்வம், கல்வராயனா கரலர்ன்ற பழங்குடி, சேர்வராயன்றது ஒரு குல தெய்வம். ஓகேங்களா? ஒரு தெய்வம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது சோலைக்கரடு. ஓகேங்களா? சோலைக்கரடு இதுதான் கிழக்கு தொடர்ச்சி மலையிலேயே தென்பகுதியில அமைந்திருக்கிற உயரமான சிகரம் சோலைக்கரடு. கொஸ்டின் புரிஞ்சுக்கணும், கிழக்கு தொடர்ச்சி மலையில் தென்பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரம் சோலைக்கரடு 1620. தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் ஆனைமுடி. தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் தொட்டபெட்டா. ஆனா அந்த தொட்டபெட்டா ஆனைமுடியெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை. கொஸ்டின் இப்ப தமிழ்நாட்டின் கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் சோலைக்கரடு. கொஸ்டினுக்கான வித்தியாசத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சார் இங்கதான் வந்து என்ன இருக்குன்னா ஏற்காடு இருக்கு சார். ஏற்காடு தான் ஏழைகளின் ஊட்டி. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. ஏற்காடு எங்க இருக்கு? சேர்வராயன்ல இருக்கு, சேலத்துல இருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை. கொல்லிமலையை பொறுத்தவரையும் இங்க வந்து ஒரு கோயில் இருக்கு, அரப்பளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில். ஈஸியா இருக்கு, இணையா. ஓகேங்களா? கிழக்கு கடற்கரைக்கு இணையா போகக்கூடிய ஒரு இடம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கொல்லிமலையை பொறுத்தவரை நாமக்கல். ஓகேவா சார்? திருவண்ணாமலை ஜவ்வாது, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி கல்வராயன், சேர்வராயன் சேலம், அடுத்து பாத்தீங்கன்னா வந்து கொல்லிமலை நாமக்கல், கொல்லிமலை நாமக்கல். இங்க பாத்தீங்கன்னா பசுமை மாறா காடுகள் அதிகமா இருக்கு. இந்த காஃபி தோட்டம், பழங்கள், பூக்கள்
இதெல்லாம் வந்து அதிகமா வந்து பயிரிடக்கூடிய ஒரு இடமா வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்து பச்சை மலை. ஓகேங்களா? பச்சை மலை பார்த்தீங்கன்னா சேலத்திலயும் இருக்கு, திருச்சிலயும் இருக்கு, பெரம்பலூர்லயும் இருக்கு. சேலம், திருச்சி, பெரம்பலூர் 3மே சேர்ந்த ஒண்ணு. பச்சை மலை, பச்சை மலை. ஓகேவா? இந்த மலைகள்ல பலாப்பழம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு வேளாண் பொருளா வந்து இருக்கு. ஓகேங்களா? பலாப்பழம், பலாப்பழம். சரி, ஓகே. பாருங்க, சோலைக்கரடு, பழமலை, உருகமலை, குட்டிராயன் மலை, முகனூர், அண்ட் தென் வலசமலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய உயரங்கள். ஓகேவா? கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அந்த சிகரங்களுடைய உயரங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் பார்த்தோம், அது மேற்கு தொடர்ச்சி மலை. அப்ப தமிழ்நாட்டு ஜியோகிராஃபில 2 பாயிண்ட் வந்து முடிஞ்சிச்சு. ஒண்ணு மேற்கு தொடர்ச்சி, இன்னொன்னு கிழக்கு தொடர்ச்சி. ஓகேவா? மேற்கு தொடர்ச்சி, கிழக்கு தொடர்ச்சி, மேற்கு தொடர்ச்சி, கிழக்கு தொடர்ச்சி. கிழக்கு தொடர்ச்சியில ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன், அப்புறம் நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு மலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பச்சைமலை, அண்ட் தென் கொல்லிமலை. நாமக்கல்ல இருக்கக்கூடிய சேர்வராயன், கல்வராயன், கொல்லிமலை, நாமக்கல், அண்ட் தென் பச்சைமலை. இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா அகைன் நான் இந்த இடத்துக்கு தான் போவேன். சூப்பரா இந்த இந்த மேப்பை மட்டும் அப்படியே வந்து மக்கப் பண்ணிக்கோங்க. ஜவாது, கல்வராயன், சேவராயன், பச்சைமலை, கொல்லிமலை, பச்சைமலை, கொல்லிமலை. ஓகே, பச்சைமலை, கொல்லிமலை, பச்சைமலை, கொல்லிமலை. இங்க பாருங்க, நீலகிரி, ஆனமலை, பழனிமலை, ஏலமலை, வருசநாடு, பொதிகமலை, மகேந்திரகிரி, பொதிகமலை, மகேந்திரகிரி. ஓகேவா? பொதிகமலை, மகேந்திரகிரி, மகேந்திரகிரி இஸ்ரோ. ஓகேவா? அகைன் அதே போல ஜவ்வாது மலையிலும் வந்து என்னன்னா இந்திய அரசாங்கத்துடைய அந்த தொலைநோக்கு ஆய்வு நிறுவனம் வந்து இருக்கு. ஓகே, அப்ப ஆய்வு நிறுவனம் ஒண்ணு வந்து இந்த சைடு மகேந்திரகிரி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜவாத். ஓகே, அவ்வளவுதான். இதுதான் ப்ரொஃபைல். இதை மட்டும் அப்படியே டாப் ஆஃப் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு மேப்ல லொகேட் பண்ணி நான் சொன்ன அத்தனை ஃபீச்சரையும் பேஸ் பண்ணி லொகேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி, கிழக்கு தொடர்ச்சியை பத்தி நம்ம வந்து பார்த்தாச்சு, ரைட்? இந்த இடம் பார்த்துக்கோங்கம்மா. தர்மபுரி, திண்டுக்கல், பழனிமலை, ஈரோடு, சென்னிமலை, சிவன்மலை. ஓகேங்களா? சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த தலைவருடைய பேர் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க குயிக்கா. ஓகே, திருப்பத்தூர், ஏலகிரி. ஓகே, திருப்பத்தூர், ஏலகிரி. ஏலகிரி வேற, ஏற்காடு வேற, அதையும் புரிஞ்சுக்கணும். ஏலகிரி வேற, ஏற்காடு வேற. ஓகே, ஏலகிரி வேற, ஏற்காடு வேற. ஓகே, சரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீடபூமிகள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீடபூமியை பொறுத்தவரையும் மலைகள்னா உயரம், சமவெளினா சமம். பீடபூமி ரெண்டுத்துக்கும் மத்தியில வந்து இருக்கக்கூடிய அதுதான் வந்து பீடபூமி. ஓகே, பீடபூமியை பொறுத்தவரையும் நம்ம வந்து எதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பீடபூமிகள் ஒரு 3 பீடபூமி இருக்குங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பீடபூமி. மைசூர் பீடபூமி, மைசூர் பீடபூமி பாத்தீங்கன்னா தாரமஹால் பீடபூமி மைசூர் பீடபூமியோட ஒரு பகுதி. ஓகேவா? மைசூர் பீடபூமியோட ஒரு பகுதி, கர்நாடகாவுடைய ஒரு பகுதி பேரமால் பீடபூமி. கரெக்டா வந்து என்னன்னா கடர் பகுதியில இருந்து அது ஹைட்டா வந்து இருக்கும். எவ்வளவு ஹைட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 இருந்து 710 மீட்டர் வந்து ஹைட்ல உயரத்துல வந்து இருக்கும். அப்ப நீங்க எதை பார்க்கணும்? நம்ம தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரி, பெங்களூர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து குளிரா இருக்குல்ல, அவங்க எல்லாம் இந்த மைசூர் பீடபூமியில இருக்காங்க. சமவெளியில இவங்கெல்லாம் பீடபூமியில இருக்கிறதுனால தான் வந்து கொஞ்சம் கூலிங்கா வந்து இருக்காங்க. அப்ப புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரி இதெல்லாம் பேரமஹால் பீடபூமியில இருக்கு. இந்த பீடபூமி மைசூர் பீடபூமியோட ஒரு பகுதி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏரியா இதுதான். ஓகே, பீடபூமி. நீங்க டெக்கான் பீடபூமின்னு சொல்லுவோம். இந்தியாவில் இந்த பகுதி வந்து டெக்கான் பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம், கீழ்ப்பகுதி. இந்த டெக்கான் பீடபூமியில அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி பீடபூமியை நம்ம வந்து பேர் வந்து வச்சுக்கிறோம். ஓகேவா? இந்த பீடபூமியை பொறுத்தவரை நீங்க வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது மேற்கு தொடர்ச்சி மலை, இது கிழக்கு தொடர்ச்சி மலை. 2 மலைகளும் வந்து இணையக்கூடிய இந்த இடங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பீடபூமிகள்ல வந்து அதிகமா வந்து இருக்கும். இந்த மலைத்தொடர்கள் இணையக்கூடிய இடம் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீடபூமிகள் இருக்கும். ஏன்னா மலைகளை விட கொஞ்சம் உயரம் கம்மியா இருக்கக்கூடிய லேண்ட் தான் வந்து என்ன பீடபூமி பாக்குறோம். ஒண்ணு பேரமஹால் பீடபூமி, மைசூரு, இங்க தர்மபுரியும் கிருஷ்ணகிரியும் வந்து இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஓகேவா? கோயம்புத்தூர் பீடபூமி. இந்த கோயம்புத்தூர் பீடபூமின்றது இந்த தர்மபுரிக்கும் நீலகிரிக்கும், அப்ப நீலகிரின்றது ஒரு மலை, அப்புறம் தர்மபுரி அப்படின்றது பேரமஹால் பீடபூமி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல. ஓகேங்களா? நீலகிரிக்கும் தர்மபுரிக்கும் நடுவுல கோயம்புத்தூருக்கான அந்த பீடபூமி வந்து அமைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 150 மீட்டர்ல இருந்து 450 மீட்டர். ஜென்ரலாவே ஹைட் எல்லாமே மீன் சி லெவல்ல இருந்து சொல்லுவோம். கடலினுடைய சராசரி அளவை வச்சுதான் நம்ம வந்து சொல்லுவோம், உயரத்தை வச்சு சொல்லுவோம். மீன் சி லெவல் ஒரு 21 இயர்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங்கை பேஸ் பண்ணி தான் இந்த மீன் சி லெவல் சொல்லுவாங்க.
கடல் மட்டத்தின் சராசரி உயரம். இது ஜீரோன்னு வச்சு இந்த ஜீரோல இருந்து 150 மீட்டர் ஹைட்ல தான் இந்த கோயம்புத்தூர் பீடபூமி இருக்கு அப்படின்றது சொல்றோம். கோயம்புத்தூர் பீடபூமி டெஃபினட்டா கோவை இருக்கு. ஓகே, கோயம்புத்தூர் பீடபூமி சேலம் இருக்கு. சேலம் சேலம் ஓகே, சேலம் சேர்வராயன், கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு, கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு, கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு பீடபூமி, கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு பீடபூமி, தர்மபுரி கிருஷ்ணகிரி பீடபூமி. அந்த பீடபூமி பேரமஹால் பீடபூமி, மைசூர் பீடபூமியோட ஒரு பகுதி தான் பேரமஹால் பீடபூமி. சரிங்க பாப்போம். இந்த கோயம்புத்தூர் பீடபூமி இருக்கா? ஓகேவா, மேல மைசூர் பீடபூமி இருக்கா? இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து ஒரு ரிவர் ஓடுது. ஓகேவா, எப்படி ஜவாதுக்கும் சேர்வராயனுக்கும் நடுவுல கல்வராயன் இருக்கோ, எப்படி இந்த கல்வராயரும் சேர்வராயனும் சேர்ந்து பாலாரையும் காவேரியும் பிரிக்கிறாங்களோ அதே போல இங்க பாத்தீங்கன்னா மோயர் ரிவர்னு சொல்லிட்டு ஒரு ரிவருங்க. அந்த ரிவர் என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு பீடபூமியும் பிரிக்குது. எது? மைசூரையும் கோயம்புத்தூரையும் பிரிக்குது. மைசூர் கோயம்புத்தூர் போத் ரெண்டுத்தையும் வந்து பிரிக்குது. புரிஞ்சுக்கணும், காவேரி பாலாறு பிரிக்கிறது மலைகள். அப்புறம் ரெண்டு மலைக்கு நடுவுல ஒரு மலை இருக்கு. ஓகே, எது? கல்வராயன். கல்வராயன் கல்வராயன் எங்க இருக்காரு? சேர்வராயனுக்கும் ஜவாதுக்கும் நடுவுல. அதே போல கல்வராயன் சேர்வராயன் சேர்ந்து என்ன பண்றாங்க? காவிரி பாலாறு ரெண்டு பேரையும் வந்து பிரிக்கிறாங்க. அதே போல இங்க மோயர் ரிவர்னு சொல்றோம் இல்லையா, இந்த மோயர் ரிவர் என்ன பண்றாங்க? எஸ், மைசூர் பீடபூமியும் கீழே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பீடபூமியும் பிரிக்கிறாங்க. மைசூர் பீடபூமியில ஒரு பகுதி எது? கமான் சொல்லுங்க. மைசூர் பீடபூமியில ஒரு பகுதியா நீங்க வந்து எதை பாப்பீங்க அப்படின்னா இந்த பாரமஹால் பீடபூமி. அங்கதான் இந்த பெங்களூரு, நம்ம கிருஷ்ணகிரி இதெல்லாம் வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா அகைன் கோயம்புத்தூர்ல ஒரு 3, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், இது 3 டிஸ்ட்ரிக்டும் வந்து எங்க இருக்குன்னா இந்த கோயம்புத்தூர் பீடபூமியில வந்து இருக்கு அப்படின்றத பாருங்க. சரி, அடுத்தது கடைசியா மதுரை பீடபூமி. ஓகேவா, மதுரை பீடபூமி. மதுரை பீடபூமி, இந்த மதுரை பீடபூமின்றது மதுரையில வந்து இருக்கக்கூடிய ஒரு பீடபூமி. இங்க வந்து பாத்தீங்கன்னா வைகை, தாமிரபரணி இதெல்லாம் வந்து என்னன்னா மதுரை பிளாட்டியூல தான் அமைஞ்சிருக்கு. ஓகே, அதே போல கோயம்புத்தூர் பீடபூமினா ஓரளவு உயரம் அதிகம். ஓகேவா, உயரம். ஆனா இந்த உயரத்துலயும் அங்கங்க பள்ளங்கள் வரும்ல, அந்தந்த பள்ளங்கள்லாம் என்னங்க? அதுதாங்க தண்ணி, ரிவர் இருக்கு அந்த பீடபூமியில. ரிவர், அப்ப ரிவர்னா கொஞ்சம் பள்ளமான ஏரியா. அப்ப அந்த ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கு ஏற்படுத்துறது ரிவர். அப்படி பார்க்கும் பொழுது நீங்க கோயம்புத்தூரை பொறுத்தவரையும் பவானி, நொய்யல், அமராவதி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளத்தாக்க வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர் பீடபூமியில இந்த பவானி, நொய்யல், அமராவதி இதெல்லாம் ஒரு பள்ளத்தாக்க வந்து ஏற்படுத்துது. இந்த கோயம்புத்தூர் பீடபூமிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல மைசூர் பீடபூமிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ரிவர் வந்து எது அப்படின்னா மோயர் ரிவர். கோயம்புத்தூர் பீடபூமியிலே வந்து பள்ளத்தாக்க ஏற்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா பவானி ரிவர், பவானி, நொய்யல், அமராவதி. ஓகேங்களா, பள்ளத்தாக்குகளை உருவாக்குது. மதுரை பீடபூமியில வந்து ஒரு பள்ளத்தாக்க ஏற்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வைகை, தாமிரபரணி. ஓகேங்களா, வைகை, தாமிரபரணி. புரிஞ்சுதா? தாமிரபரணி நம்ம வந்து பார்க்கும்பொழுது பொதிகை மலையோட கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து சமவெளி. மேற்கு தொடர்ச்சி மலை முடிஞ்சிச்சு, கிழக்கு தொடர்ச்சி மலை முடிஞ்சிச்சு, பீடபூமி முடிஞ்சிச்சு. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல ஒரு 6 மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல ஒரு 5 மலை. அடுத்தது பீடபூமியில ஒரு 3 பீடபூமி. ஒண்ணு பாத்தீங்கன்னா மைசூரு, அதுலதான் பேரமஹால் பீடபூமி. இன்னொன்னு கோயம்புத்தூர்ல ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம். அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தர்மபுரி, அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி. ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து மதுரை பீடபூமி. அப்ப 3 பீடபூமி. அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல ஒரு 5 மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல ஒரு 5 மலைகள். லிட்டரலா சொல்றேன். ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமவெளினா லேண்ட், பிளாட் லேண்ட். அந்த பிளாட் லேண்டை பொறுத்தவரை 2 வகையா நம்ம வந்து பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டு சமவெளிகள், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை சமவெளிகள். உள்நாட்டு சமவெளிகள்னா உள்ளுக்குள்ள, கடற்கரை சமவெளினா கடலோரத்துல ஈஸியா. ஓகே, அது உள்ளுக்குள்ளன்னு சொல்லும் பொழுது மேக்சிமம் காவிரி பேசின் தான் சொல்றாங்க. காவிரியினுடைய அந்த வடிநிலம் இருக்கு இல்லையா, அந்த வடிநிலத்தை தான் சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், கரூர், நாமக்கல் இந்த ரீஜன். ஓகேங்களா, ஓகே நான் சொல்றேன் பாருங்க. உள்நாட்டு சமவெளினா உள்ளுக்குள்ள இருக்கிற சமவெளி. இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காவேரி, பாலாறு, பெண்ணையாறு இந்த ரிவர் வந்து ஓடக்கூடிய அந்த பகுதிகள் தான். ஓகேங்களா, அந்த பகுதின்னு பார்க்கும்பொழுது சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். அப்ப பாருங்களேன், சேலம். ஓகே, சேலம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு, கரூர், கரூர், ஈரோடு. ஓகே, ஈரோடு. அப்ப இதெல்லாம் சமவெளி. ஓகேவா, அப்ப சேலம், ஈரோடு, கரூர்,
ஓகே. அடுத்து திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர். அப்ப புரிஞ்சுக்கோங்க, எஸ் பாருங்க, பார்த்துட்டே வாங்க. இந்த இடம் இருக்குல்ல, இந்த பெல்ட் சமவெளி, இது உள் சமவெளி. இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த கோயம்புத்தூர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது பீடபூமி. ஓகேவா, பீடபூமி. இந்த இடம் இருக்கு இல்லையா, இது மதுரை பீடபூமி, இது கோயம்புத்தூர் பீடபூமி. இங்க மோயர் ரிவர் போகும். இது கிருஷ்ணகிரி அண்ட் தர்மபுரி, மைசூர் பீடபூமி. அப்ப பீடபூமி நான் என்ன பண்றேன், ஷேட் பண்றேன் ஒரு டார்க் ப்ளூ கலர். பீடபூமிகள். அப்ப அந்த பீடபூமி இருக்கிற இடத்துலதான் மலைகளும் இருக்கு பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஓகேவா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா சமவெளி, உள்நாட்டு சமவெளி. இது பெரும்பாலும் காவிரி ரிவர், அதான் இங்க சொல்றாங்க, பாலாறு, பெண்ணையாறு, காவிரி, தாமிரபரணி எல்லாமே. ஆனாலும் காவிரி ரிவர் தான் வந்து ஹைலைட், காவிரி சமவெளி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை சமவெளி. கடற்கரை பொறுத்தவரையும் நீங்க வந்து ஈசிஆர், அதாவது கிழக்கு கடற்கரையில தான் நீங்க வந்து பார்க்கணும். கிழக்கு கடற்கரையை பொறுத்தவரையும் சோழமண்டலம் அல்லது கோரமண்டலம் கடற்கரைன்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்க ஆரம்பிக்குது, அப்படியே சென்னையில ஆரம்பிச்சு அப்படியே கன்னியாகுமரி வரை போக வேண்டியதுதான். ஓகேங்களா, அதான் வந்து என்ன ஈசிஆர். இங்க பாருங்க ஃபுல்லா வந்து போகும், இப்படி ஆரம்பிச்சு அப்படியே போகும் ஈசிஆர். கடற்கரை சமவெளி, உள்நாட்டு சமவெளி, பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி, தாரமஹால் பீடபூமி, மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சியற்ற மலைகள். ஓகேவா, தொடர்ச்சியற்ற மலைகள். சரி, ஓகே. அப்ப பாருங்க, இந்த கடற்கரையை பொறுத்தவரையும் ரொம்ப முக்கியமான கடற்கரை எல்லாம் வந்து இருக்கு. ஸோ அதையும் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ முக்கியமான கடற்கரை அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடம் சோழமண்டல கடற்கரை, தங்க மணல் கடற்கரை, மெரினா பீச், ஏலியட் கடற்கரை இதெல்லாம் வந்து இருக்கு. நீங்க பாண்டிச்சேரி, கடலூர், ஓகேங்களா, சில்வர் பீச்னு சொல்லுவாங்க இல்லையா, கடலூர், அப்புறம் பாண்டிச்சேரி, அப்புறம் சென்னையில இருக்கக்கூடிய மெரினா, இதெல்லாம் வந்து கடற்கரையில வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கடற்கரை சமவெளியில ரொம்ப முக்கியமா 2 பாயிண்ட் நான் வந்து சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தேரி காடுகள். சார், மைக்ரோலித்திக் டைம் பீரியட்ல தேரி காடுகள் உருவாச்சு. நீங்க நிறைய மூவில வந்து இந்த காடுகளை வந்து காட்டியிருப்பாங்க, செம்மண் கலர்ல பாலைவனம் போல இருக்கும். நிறைய மூவில ஃபைட் சீன்ல இந்த நீங்க தேரி காடுகளை வந்து நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கடற்கரை சமவெளியில பவளப்பாறைகள் மன்னார் வளைகுடால வந்து இருக்கு. என்னது, பவளப்பாறைகள் மன்னார் வளைகுடாவில் இருக்கிறது, காணப்படுகிறது. ஓகேங்களா, இவ்வளவுதான். அப்ப சமவெளிகள் முடிஞ்சிச்சு. தமிழ்நாட்டுடைய புவியியல் அமைப்பிடத்துல நம்ம அடுத்ததா வந்து ரிவர்ஸ் தான் பார்க்க போறோம். கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, பீடபூமிகள், சமவெளியில உள்நாட்டு சமவெளி, அந்த கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 4 பிரிவா வந்து டிஎன் ஜாகிரபிக்கல் ஃபியூச்சர்ஸை வந்து பாத்துறோம். சிலபஸ்ல வந்து என்னன்னா இந்த ரிவரை பத்தி வடிகால் அமைப்புகள், ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப தமிழ்நாடு ரிவர்ஸ் பத்தி நம்ம வந்து பார்க்கணும். இதுலயும் பர்டிகுலரா ஒரு 5 ரிவர்ஸை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. எது அந்த 5 ரிவர் பாக்குறீங்கன்னா, நீங்க மேப்பை பார்த்தோன்னே ஒரு ஐடியா வரும். என்ன ஐடியா பாத்தீங்கன்னா, காவிரியை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். காவிரியை பேஸ் பண்ணி காவிரிக்கு வடக்கு சைடுல 2 ரிவர், காவிரிக்கு தெற்கு சைடுல 2 ரிவர். காவிரிக்கு வடக்கு சைடுல இருக்கக்கூடிய ரிவர் வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு பாலாறு, இன்னொன்னு தென்பெண்ணை அல்லது தென் பொருணை ஆறு. இது காவிரிக்கு வடக்கு சைடுல இருக்கக்கூடிய 2 ரிவர். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, காவேரிக்கு தெற்கு சைடுல இருக்கக்கூடிய 2 ரிவர். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வைகை, ஓகே, வைகை. இன்னொன்னு தாமிரபரணி. வைகை அப்படின்றது தேனியில வருஷ நாட்டுல இருந்து உருவாகக்கூடிய ஒரு நதி. தாமிரபரணின்றது நம்ம பொதிகையிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு நதி. திருநெல்வேலி, தென்காசியில இருக்கக்கூடிய அந்த பொதிகை மலை இருக்கு இல்லையா, பொதிகை மலையிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு நதி. வற்றாத ஜீவநதி, தென்னிந்தியாவில் வற்றாத ஜீவநதினு பாத்தீங்கன்னா நீங்க தாமிரபரணியை தான் நம்ம சொல்ல முடியும். தாமிரபரணி, வைகை தமிழ்நாட்டிலேயே உருவாகி வங்கக்கடல்ல வந்து கரையுது. பட் நீங்க வந்து பார்க்கக்கூடிய பாலாறா இருக்கட்டும், இல்ல தென்பெண்ணை அல்லது தென்பொருணை ஆறா இருக்கட்டும், இல்ல காவிரியா இருக்கட்டும், இது 3மே கர்நாடகாவில உருவாகி தமிழ்நாடு வழியா பாஸ் ஆகி
வங்கக்கடலை வந்து கரையுது. சரி, அப்படியே இருந்தாலும் கூட காவிரிக்கு வடக்க ஒரே ஒரு நதி சேலம்ல சேர்வராயன் மலை லொக்கேட் ஆயிருக்கக்கூடிய சேலத்துல இருந்து உருவாகுது. அந்த நதி வந்து எது அப்படின்னா வெள்ளாறு அல்லது வெள்ளாறுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். காவேரியில கொள்ளிடம் இருக்குல்ல, கொள்ளிடத்துக்கு மேல இருக்கு பாருங்க வெள்ளாறு. வெள்ளாறு எஸ். இந்த காவிரிக்கு வடக்கு சைட்ல ஒரே ஒரு நதி, அந்த நதி வந்து வெள்ளாறு. இந்த வெள்ளாறு மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே சேலத்துல உற்பத்தி ஆகி வங்காள விரிகுடால கரையுது. ஆனா நம்ம வந்து ஒரு 5 நதிகளை பத்தி தான் வந்து ஸ்கூல் புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் தான் பார்க்க போறோம். ஒன்னு பாலாறு, இன்னொன்னு தென்பெண்ணை அல்லது தென்பொருணை, அடுத்தது காவேரி, அடுத்து வைகை, தாமிரபரணி. மைண்ட்குள்ள வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3மே கர்நாடகாவில் லொக்கேட் ஆகி தமிழ்நாடு வழியா பாஸ் ஆகுது. அடுத்த 2 அதாவது வைகை அண்ட் தாமிரபரணி. வைகை நீங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷ நாட்டுல உருவாகுது. தாமிரபரணியை பொறுத்தவரையும் பொதிகை மலையில வந்து உருவாகுது. ஸோ இவ்வளவுதான். 5 ரிவர் தான் பார்க்க போறோம். இந்த 5 ரிவரும் தான் உங்களுடைய டிரைனேஜ் சிஸ்டம்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, முதல்ல நம்ம வந்து பாக்குறது காவேரி. சார் காவேரியை பொறுத்தவரையும் அது ஓயாத பிரச்சனையா தான் இருக்கு கர்நாடகாவுக்கும் நம்ம தமிழகத்துக்கும். ஸோ காவேரி பிரச்சனையை பத்தி நீங்க ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்டா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை போய் பாருங்க. இது அடுத்த டாஸ்க். காவேரி பிரச்சனையை பத்தி டெஃபினட்டா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இது அடுத்த டாஸ்க். சரி வாங்க காவேரி பத்தி பார்க்கலாமா? காவேரியை பொறுத்தவரை கர்நாடகாவில உருவாகுது. கர்நாடகாவில கூர்க்ன்ற ஒரு மாவட்டத்துல உருவாகுது. கூர்க்ன்ற மாவட்டத்துல வெஸ்டர்ன் காட்ல மேற்கு தொடர்ச்சி மலையில கர்நாடகாவில கூர்க்ன்ற பகுதியில உருவாகி வர்றதுதான் இந்த காவேரி. இந்த காவேரியை பொறுத்தவரையும் பெங்களூர்ல இருக்கக்கூடிய குடித்தண்ணியை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய பெரிய பொறுப்பு வந்து காவேரிக்கு வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல ஒரு 13 மாவட்டங்களுக்கு விவசாயம் மற்றும் குடிநீருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்னா வந்து காவேரியை நம்ம வந்து பார்க்கலாம். காவேரியை பொறுத்தவரை மேட்டூர் டேம் ரொம்ப முக்கியம். அதே போல கிருஷ்ணசாகர் அணை ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். காவேரியை பொறுத்தவரை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா இது வந்து பிரம்மகிரி மலைக்குன்றுல உருவாகி இங்க நம்ம வந்து கலக்குது இல்லையா, வங்காள விரிகுடால வந்து கலக்குது இல்லையா, டோட்டலா 805 கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ணுது. அதுல மோர் தென் 1/2 கிலோமீட்டர், அதாவது 416 கிலோமீட்டர் எங்க டிராவல் பண்ணுது அப்படின்னா தமிழ்நாட்டுல தான் வந்து டிராவல் பண்ணுது. எஸ், 805 கிலோமீட்டர் நீளம். ஆனா அதுல பெரும்பாலான பகுதி 416 கிலோமீட்டர் நீளம் வந்து தமிழ்நாட்டுல பாஸ் ஆகுது. பாதிக்கும் மேல அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். சரி, ஓகே. இதுல 64 கிலோமீட்டர் வந்து என்னன்னா எல்லையிலேயே பாஸ் ஆயிட்டு போகுது. அது காவேரி. காவேரி ஓகேவா? அதாவது பிரம்மகிரி குன்றுல உருவாகி கூர்க்கு மாவட்டத்துல கர்நாடகாவில பிரம்மகிரி குன்றுல உருவாகி ஒரு 805 கிலோமீட்டர் டிராவல் பண்ணக்கூடிய அந்த காவேரி 416 கிலோமீட்டர் வந்து தமிழ்நாட்டுல தான் டிராவல் பண்ணுது. தமிழ்நாட்டுல தான் டிராவல் பண்ணுது. ஓகேங்களா? சரி, நம்ம காவேரியை பொறுத்தவரையும் தர்மபுரியில ஒகேனக்கல். எஸ், தமிழ்நாடுக்குள்ள டிராவல் பண்றாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க. உள்ள வரக்கூடிய அந்த என்ட்ரி பாயிண்ட் எது அப்படின்னா தர்மபுரி. தர்மபுரியில ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சிங்க. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குது. ஓகேவா? ஒகேனக்கல். ஒகேனக்கல் ஃபர்ஸ்ட் தர்மபுரி. தர்மபுரியில ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேலம். ஓகேங்களா? சேலம் மாவட்டத்துல ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அல்லது மேட்டூர் அணை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதே சேலம்ல தான் என்ன இருக்கு? வெள்ளாறு இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? வெள்ளாறு. வெள்ளாறு சேலம் வெள்ளாறு. அந்த சேலத்துலதான் வந்து என்ன இருக்கு? மேட்டூர் டேம். எஸ், தர்மபுரி வழியா பாஸ் ஆகி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி வழியா பாஸ் ஆகி சேலத்துல மேட்டூர் டேம்ல வராங்க. சரி, இதுக்கு முன்னாடி அவங்க எந்த டேம்ல இருந்தாங்க? காவேரி ரிவர் எந்த டேம்ல இருந்தாங்கன்னா கிருஷ்ணசாகர் டேம்ல இருந்தாங்க. கிருஷ்ணசாகர் அணை. கிருஷ்ணசாகர் அணையில இருந்து அப்படியே வந்து ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி வழியா வந்து சேலத்துல மேட்டூர் டேம் வரையும் வந்திருக்காங்க. அதே சேலத்துல தான் வந்து என்ன வெள்ளாறு உற்பத்தி ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். வெள்ளாறுன்றது ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி ஆகி வங்காள விரிகுடால கரையக்கூடிய ஒரு இது ஒரு ரிவர். ஓகேங்களா? சரி வாங்க அப்படியே வாங்க. எஸ், மேட்டூர். மேட்டூர் டேம். மேட்டூர் டேம். மேட்டூர் டேம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேலத்துக்கு அப்புறமா ஒரு 45 கிலோமீட்டர் டிராவல் பண்றாங்க காவேரி. ஓகேங்களா? காவேரி 45 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்றாங்க. எஸ், அப்படியே வராங்க. அப்படியே வராங்க. ஒரு 45 கிலோமீட்டர் டிராவல் பண்றாங்க. தர்மபுரி சேலம்லாம் கடந்து அப்படியே 45 கிலோமீட்டர் டிராவல் பண்றாங்க. அப்படி டிராவல் பண்ணும் பொழுது பவானி ஆறு. எஸ், பவானி ஆறு வந்து மிங்கிள் ஆகுது பாருங்க. காவேரியோட இந்த இடத்துல பவானி ஆறு மிங்கிள் ஆகுது. ஓகேவா? மேட்டூர் டேமை தாண்டி வரும்பொழுது பவானி ரிவர் வந்து மிங்கிள் ஆகுது. இதுக்கு பேர் துணையாறு, ட்ரிபியூட்டரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். துணையாறுனா ஒரு ரிவருடைய பாத்துல இன்னொரு ரிவர் வந்து மிங்கிள் ஆகுதுன்னா துணையாறு. பிரான்சஸ், கிளையாறுனா என்ன? ஒரு ரிவர் அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது 2 பிரான்ச்சா பிரியுது, பிரிஞ்சு போய் கடல்ல கலக்குது. அப்ப அதுக்கு பேர் வந்து கிளையாறு. துணையாறு கிளையாறு. துணையாறு கிளையாறு. அப்ப முதல் துணையாறு பவானி எங்க? மேட்டூர் டேம்ல இருந்து 45 கிலோமீட்டர் தள்ளி வந்தோன்னே கிடைக்கக்கூடிய ஒரு துணையாறு பவானி.
அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கரூர் ரீச் ஆயிடுறாங்க. கரூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில், ஓகேங்களா, கரூர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் திருமுக்கூடல் அப்படின்ற ஒரு பிளேஸுங்க. அந்த திருமுக்கூடல் பிளேஸ்ல வலது கரையில், ஓகேங்களா, வலது கரைனா வலது சைடு, ஓகேங்களா, இப்ப இது வலது, இது இடது. அப்ப வலது கரையில வந்து பாத்தீங்கன்னா 2 நதி. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அமராவதி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நொய்யல். அமராவதி நொய்யல், ஓகேவா. சோ இந்த அமராவதி நொய்யல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த பீடபூமியில உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை பார்க்கலாம். கோயம்புத்தூர் பீடபூமியில இருக்கக்கூடிய ஒண்ணு அமராவதி நொய்யல். அப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, பவானி, அமராவதி, நொய்யல், இது போல ரிவர் வந்து கோயம்புத்தூர் பீடபூமியில பள்ளத்தாக்க உற்பத்தி செய்யுதுன்னு அப்ப தெரியணும். எஸ், இது கோவை பீடபூமி. அங்க அமராவதி நொய்யல் கரூர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி காவிரியோட சேருது. என்ன நதி? துணை நதி. சேரக்கூடியதெல்லாம் துணை நதி, பிரியக்கூடியதெல்லாம் கிளை நதி. இங்க வந்து கிளை நதிகள் பிரிஞ்சு போகுது பாருங்க, இது துணை நதி. சரி, அப்படியே வாங்க. அமராவதி நொய்யல் எந்த இடம்? திருமுக்கூடல். அந்த பிளேஸ்ல அந்த காவேரிக்கான அகலம் பாத்தீங்கன்னா ரொம்ப அகன்று போயிருக்கு. அதனால அந்த பிளேஸ அகன்ற காவேரி அப்படின்னு சொல்லுவோம். அகண்ட காவேரி, ஓகேயா. இந்த பகுதியில இதை நம்ம என்ன சொல்லுவோம்? அகண்ட காவேரி. இங்கிலீஷ்லயும் அதேதான் சார், அகண்ட காவேரி. எஸ், ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, அப்புறம் மேட்டூர் டேம், அதுக்கப்புறம் 45 கிலோமீட்டர்ல பவானி ரிவர், அதுக்கப்புறம் கரூர்ல இருந்து 10 கிலோமீட்டர்ல நொய்யலும் அமராவதியும் சேருது. அந்த இடம் திருமுக்கூடல். அந்த திருமுக்கூடல்ல காவேரி அகன்று போயிருக்கு. மேட்டூர் டேமுக்கு முன்னாடி கிருஷ்ணசாகர் டேம். பெங்களூர் உட்பட இங்க இருக்கக்கூடிய 13 மாவட்டங்களுடைய விவசாய தேவையை பூர்த்தி செய்யறது காவேரி அண்ட் தென் கர்நாடகாவுக்கு இருக்கக்கூடிய நதிநீர் பங்கீட்டு பிரச்சனையை நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸா பார்த்தாகணும். சரி, அப்படியே வாங்க. அகன்ற காவேரி, அப்படி அகன்ற காவேரியா வருது. இங்க பாருங்க, மேப்ல உங்களுக்கு தெளிவா தெரியும் பாருங்க. அமராவதி ரிவரும் நொய்யல் ரிவரும் இங்க வந்து மிங்கிள் ஆகுது, ஓகேங்களா. கரூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர், பவானி இங்கே மிங்கிள் ஆகுது, ஓகேங்களா. சேலத்துல இருந்து 45 கிலோமீட்டர், மேட்டூர் டேம்ல இருந்து 45 கிலோமீட்டர். இது அகன்ற காவேரி. இதுதான் திருமுக்கூடல். இந்த ரிவர் அப்படியே வந்து போயிட்டே இருக்கு, பாஸ் ஆயிட்டே இருக்கு. அப்படி பாஸ் ஆயிட்டே இருக்கும்போது திருச்சிராப்பள்ளியில என்ன ஆகுதுன்னா 2 கிளைகளாக பிரிகிறது, ஓகேங்களா. 2 கிளைகளாக, ஒண்ணு வடக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா தெற்கு. மேப் பாருங்க, ஓகேங்களா. இங்க பாருங்க. எஸ், இங்க பாருங்க. திருச்சி வந்தோடனே அப்படியே வந்து என்னன்னா, ஒண்ணு வடக்கு போகுது, வடக்கு சைடு, இன்னொன்னு தெற்கு. வடக்கு சைடு போகிறது கொள்ளிடம். வடக்கு சைடு வந்து ரிவர் போகுது இல்லையா, அதுக்கு பேர் கொள்ளிடம். தெற்கு சைடா வந்து ரிவர் பாஸ் ஆகுது இல்லையா, காவேரி. அப்ப ஒரு நதி வந்து 2ஆ பிரியுது, ஓகேங்களா. எஸ், கிளை நதியா, பிரான்ச்சா பிரியுது. அப்ப வடக்கு சைடு திருச்சியில வடக்கு சைடு பிரியுதா, திருச்சியில வடக்கு சைடு பிரியுது, அத கொள்ளருன் அல்லது கொள்ளிடம் சொல்றோம். தெற்கு சைட காவேரின்னு சொல்லுவோம், ஓகேவா. இங்கதான் வந்து காவிரி டெல்டா பகுதிகள் தான். டெல்டானாலே முக்கோணங்க. அந்த முக்கோணத்துல அதிகப்படியான ஃபெர்டைல் சாயில் இருக்கும், வளமான சாயில் இருக்கும், வண்டல் மண் படிவுகள் இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும். இங்க அதிகப்படியான காவிரி டெல்டா பகுதிகள் வந்து இருக்கு. இப்படி இருந்த இந்த காவிரி 16 கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த 2 கிளைகளும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு தீவை உருவாக்குது. அந்த தீவுக்கு பேரு தான் வந்து ஸ்ரீரங்கம் தீவு. எஸ், ஒண்ணு வந்து வடகலை, இன்னொன்னு தென்கலை. வடக்கு வந்து ஒரு கிளையா வந்து பிரியுது, தெற்க வந்து ஒரு கிளையா வந்து பிரியுது. வடக்கு இருக்கக்கூடிய பிரான்ச் வந்து கொள்ளிடம், தெற்கு இருக்கக்கூடிய பிரான்ச் வந்து காவேரி. அப்படியே 16 கிலோமீட்டர் போகும்பொழுது 2 ஒண்ணு சேரக்கூடிய ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு தீவு வந்து உருவாகுது. அந்த தீவை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்ரீரங்கம் தீவு. அந்த தீவுக்கு அடுத்ததா த கிரேட் கரிகாலனுடைய கல்லணை வந்து இருக்கு. கல்லணை அந்த காலத்திலேயே காவிரிக்கு குறுக்கே, பொன்னி நதிக்கு குறுக்கே கல்லணை கட்டிய கரிகாலன், அவருடைய சிறப்பு. இங்க பாருங்க, காவிரிக்கு குறுக்கே கல்லணை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கல்லணையை தாண்டி போகும் பொழுது நீங்க இங்க கரெக்டா அந்த மேப் பார்க்கலாம். இது கொள்ளிடம், இது காவிரி பிரியுது, திருச்சிக்கு அப்புறம் பிரியுது. அது ஒண்ணு சேரக்கூடிய அந்த இடத்துல ஒரு தீவு வந்து உருவாகுது, ஸ்ரீரங்கம். இந்த டிராவல் வந்து 16 கிலோமீட்டர். அந்த அப்படியே வரும்போது வந்து என்னன்னா ஒரு கல்லணை வந்து கட்டியிருக்காரு, யாரு? கரிகாலன். கல்லணை, ஓகேவா. அப்ப அந்த கல்லணைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ், அப்பவும் பிரான்சஸ் நிறைய இருக்கு. அந்த பிரான்ச் தான் நீங்க இங்க பாக்குறீங்க. நிறைய வலைப்பின்னல் போல பிரான்சஸ். அந்த வலைப்பின்னல் போல இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு டெல்டா முக்கோணத்தை வந்து உருவாக்குது. அதெல்லாம் வந்து காவிரி டெல்டா பகுதிகள்.
அந்த காவிரி டெல்டா பகுதிகள். இப்ப நம்ம பாஸ் ஆச்சு இல்லையா, இது ஃபுல்லாவே இது காவிரி பிளேன் சொல்லக்கூடிய காவிரி சமவெளி. சமவெளியில 2 வகை பார்த்தோம்ல, இது காவிரி சமவெளி. இப்ப கோரிலேட் பண்ணுங்க. காவிரி சமவெளி, அதுல கிளையாறுகள்லாம் துணையாறுகள்லாம் வந்து சேரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமில இருந்து வந்து சேருது. இது காவிரி சமவெளி பிளேன்ஸ். அந்த பிளேன்ஸ் அப்படியே வந்து பிரான்ச்சா பிரிஞ்சு வங்கக்கடல்ல கரையுது. அந்த பிரான்ச்சா பிரியக்கூடிய அந்த ஃபர்டைல் லேண்ட நம்ம வந்து என்ன சொல்லுவோம், தோட்டம் சொல்லுவோம். என்ன, தென்னிந்தியாவின் தோட்டம். ஓகேவா, தென்னிந்தியாவின் தோட்டம். அவ்வளவுதான் காவிரி. ஓகேவா. கர்நாடகா, கூர்க்கு, பிரம்மகிரி மலைக்குன்று, பிரம்மசாகர் அணை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, மேட்டூர் நீர்வீழ்ச்சி, அப்புறம் பவானியை சேரத்து, அதுக்கப்புறம் நொய்யல் அமராவதி சேரக்கூடிய திருமுக்கூடல், அது அகண்ட காவேரி, அதுக்கப்புறம் 2ஆ பிரியுது கொள்ளிடம் காவேரி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒண்ணு சேரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், ஸ்ரீரங்கம் தீவு உருவாகுது. அதுக்கப்புறம் கல்லணை கட்டுறாங்க. கல்லணைக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரான்ச் பிரியுது. தென்னிந்தியாவின் தோட்டம் காவேரி. 805 கிலோமீட்டர்ல 416 கிலோமீட்டர் உள்ளதான் போகுது. 13 மாவட்டங்களுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்யுது. இதுதான் காவிரிக்கான ஒரு குறுகிய வரலாறு. ஓகேவா. சரி, அடுத்தது காவிரிக்கு மேல 2 நதி, ஒண்ணு பாலாறு, இன்னொன்னு தென்பெண்ணை அல்லது தென்பொருணை. அந்த மேல இருக்கக்கூடிய நதிகளை பார்த்துலாமா? இங்க பாருங்க, இது வந்து என்னன்னா மேப்பு. இதுதான் வந்து கல்லணை, இந்த கிரேட் கல்லணை இருக்கு பாருங்க. கொள்ளிடம் தனியா பிரியுது. அப்புறம் இது வந்து என்னன்னா காவிரி. ஸோ ஸ்ரீரங்கம் தீவு கூட்டங்கள் உருவாகுது. இது எல்லாத்தையும் வந்து என்னன்னா மேப்பை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது நம்மளுடைய கொள்கை விளக்க குறிப்பில், நம்ம தமிழ்நாடு அரசுடைய கொள்கை விளக்க குறிப்பில் மேட்டூர் சாரபங்கா நீரேற்று நிலையம், தமிழ்நாடு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் அல்லது வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த பிடிஎஃப் இருக்கு, அவைலபிளா இருக்கு. இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை. இதை மாதிரி இருக்குங்க. மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸோ இல்லை குரூப் 1 மெயின்ஸோ எழுதும்பொழுது இதெல்லாம் வேல்யூ ஆடட் பாயிண்ட். ஓகேங்களா. இது என்ன திட்டம், எதுக்காக வந்து ஒதுக்கி இருக்காங்க, எல்லாத்தையும் போய் படிங்க. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 பிடிஎஃப்பும் அவைலபிளா இருக்கு. ஓகே. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா பாலாறு கோலாறுன்ற இடத்துல உருவாகுது. எங்க, கர்நாடகா. அதே கர்நாடகா கூர்க்கு சொன்னோம் இல்லையா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோலாறுன்ற ஒரு மாவட்டத்துல பாலாறு வந்து உருவாகுது. ஓகே. மொத்த லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா 17,871 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பாயுது. 57% பாலாறு தமிழ்நாட்டுல தான் பாயுது. ஓகேவா. மீதமுள்ள பகுதி கர்நாடகா, ஆந்திரா 2 இடத்துலயும் போகுது. காவிரியை பொறுத்தவரையும் கர்நாடகா, தமிழ்நாடு. இங்க பாலாறை பொறுத்தவரையும் இங்க பாத்தீங்கன்னா ஆந்திரா வழியாவும் பாஸ் ஆகி வருதுன்றாங்க. ஓகேவா. ஆந்திரா வழி, அது மேப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா வந்து புரியும். பாலாறு கர்நாடகாவில் நந்திமலை அங்க உருவாகி ஆந்திராவில் கொஞ்சம், இந்த பகுதி வந்து ஆந்திரா. ஓகே. ஆந்திராவில் கொஞ்சம் பாஸ் ஆகி அப்படியே வந்து தமிழ்நாடு வருது. அப்ப கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு 3 இடத்துலயும் பாயுதுங்க. அதான் முக்கியம். ஓகேவா. கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா 3 இடத்துலயும் பாயுது. சரி, தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் சார் இந்த பாலாறு வந்து பாயுது அப்படின்னு பார்க்கும்பொழுது வேலூர், காஞ்சிபுரம். ஆனா ஹைலைட் என்ன, ஸ்கூல் புக்ல வேலூர், காஞ்சிபுரம். ஆனா அந்த வேலூர் தான் நம்ம வந்து பிரிச்சுட்டுமே, திருப்பத்தூர், வேலூர். அப்ப ரிவர் பாருங்க, திருப்பத்தூர் வழியா உள்ள போய் வேலூர் வழியா மத்தியில போய் அப்படியே காஞ்சிபுரத்தை தான் வந்து ராணிப்பேட், அந்த செங்கல்பட்டு இப்பெல்லாம் பிரிக்கிறோம் இல்லையா. அப்ப பாருங்க, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. அப்ப 1 2 3 4 5 5 டிஸ்ட்ரிக்ட் வழியா பாஸ் ஆகுது. 5 டிஸ்ட்ரிக்ட் வழியா பாஸ் ஆகுது. இப்ப பாருங்க, வேலூர், காஞ்சிபுரம் மட்டும் இருந்தது இல்ல. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு 5 மாவட்டம். அப்ப மாவட்டத்தை எந்தெந்த இயர்ல எதுல இருந்து எந்த மாவட்டமா பிரிச்சுது அப்படின்றத படிக்கணும்னு சொன்ன அந்த டாஸ்க் எந்த அளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத புரிஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இயர் இருக்கணும், மாவட்டம், இந்த மாவட்டத்தில இருந்து இந்த மாவட்டம் பிரிக்கப்பட்டது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க. அப்ப பாருங்க, அப்படி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வழியா பாஸ் ஆகி எங்க போய் கலக்குது அப்படின்னா கூவத்தூர். நமக்கே தெரியும் கூவத்தூர் ஈஸியா. ஓகேவா. காஞ்சிபுரம் மாவட்டம் வழியா பாஸ் ஆகி கூவத்தூர்ல அழகா வந்து என்ன வங்காள விரிகுடாவுல கலக்குது. ஓகேங்களா. அந்த ஈசிஆர் ரோடு வழியா போகும்பொழுது உங்களுக்கு வந்து தெரியும். இதுல ரொம்ப முக்கியம் வந்து என்னன்னா துணை ஆறுகள், ட்ரிபியூட்டரி. அப்படி பார்க்கும்போது பொன்னி, ஓகேவா, கவுண்டினியா, மலட்டாறு, செய்யாறுலாம் காஞ்சிபுரத்துல நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அந்த செய்யாறும் வந்து என்ன, ஒரு வகையான ட்ரிபியூட்டரி, ஒரு வகையான துணை நதி. யாருக்கு, பாலாறுக்கு. செய்யாறு,
பாலாரோட மிங்கிலாயி தான் இங்க கூவத்தூர்ல கலக்குது. ஓகே, அப்ப செய்யாறு, கிளியாறு, மலட்டாறு, கவுண்டினியா, பொன்னி இது போல நதிகள்லாம் வந்து இருக்கு. யாருக்கு? பாலாருக்கு துணை நதியா. சரி, பாலாருடைய மொத்த நீளம் வந்து பாத்தீங்கன்னா 348 கிலோமீட்டருங்க. 348 கிலோமீட்டர். ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கலாம். 348 கிலோமீட்டர் வந்து மொத்த நீளம். அதுல தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 222. அப்ப நீங்க வந்து இந்த 3 நதிங்க மொத்த நீளம், தமிழ்நாட்டின் நீளம். எந்த 3 நதி? காவேரி, பாலாறு, தென்பொருணை, 805, 416, 348, 222 தமிழ்நாட்டுல பாஸ் ஆகிற டிஸ்டன்ஸ், மொத்தமா பாஸ் ஆகிற டிஸ்டன்ஸ். ஓகேவா, அடுத்தது அதே காவேரிக்கு துணை நதிகள். எந்தெந்த துணை நதிகள் காவேரிக்கு? எந்தெந்த? பவானி, நொய்யல், அமராவதி. இங்க துணை நதிகள் வந்து நீங்க எழுதும்போது என்ன பண்ணும்? பொன்னி, கவுண்டினியா நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு துணை நதிகள். அப்புறம் அணைகளும் நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து எழுதலாம். ஓகேவா, அணைகள் நான் பேசுற விதம் புரியுதா? டேபிளா உருவாக்க சொல்றேன். ஓகேவா, மொத்த நீளம், தமிழகத்தில் பாயும் நீளம், துணையாறுகள், கிளையாறுகள், அணைக்கட்டு, அப்புறம் அதை கடந்து வந்த நிலப்பரப்பு, சமவெளியை கடந்து வருதா, பீடபூமியை கடந்து வருதா? ஆமால, பீடபூமியும் கடந்து வருது, சமவெளியும் கடந்து வருது. மலையில உருவாகுதா? மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகி பீடபூமி வழியா கடந்து வந்து சமவெளியில வந்து கடைசியில கடற்கரை சமவெளியில மிங்கில் ஆகுதுங்களா? ஃபர்ஸ்ட் மேற்கு தொடர்ச்சி மலை, அதுக்கப்புறம் வந்து பீடபூமி. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒரு பீடபூமி இருக்குங்க. ஒண்ணு கோயம்புத்தூர் பீடபூமி வழியா பாஸ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா வந்து பாரமஹால் அல்லது மைசூர் பீடபூமி வழியா பாஸ் ஆகலாம், ஏதோ ஒரு வழியா பாஸ் ஆகலாம். அப்ப மலை, பீடபூமி, சமவெளி, உள்நாட்டு சமவெளி, ஓகேவா, இன்டர்னல் பிளேன்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடற்கரை சமவெளி, கோஸ்டல் பிளேன் அப்படியே பாஸ் ஆகி கடல்ல கலக்குது. அப்ப எது வழியா பாஸ் ஆகுது, எந்தெந்த இடத்தெல்லாம் கடந்து வருது அப்படின்றது இல்ல நீங்க வந்து போடலாம். ஓகேவா, தப்பு இல்லை. சரி வாங்க, இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கூவத்தூர் கரைக்கே வந்து கடற்கரையில் கலக்கிறது. அவ்வளவுதான். இதான் வந்து என்னன்னா பெரும்பாலும் வந்து பாலாறு சம்பந்தப்பட்ட ஒண்ணு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வேலூர்ன்றது பெரிய டிஸ்ட்ரிக்டா இருந்தது. இப்ப அதே வேலூர் தான் நம்ம வந்து எப்படி திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், இங்க காஞ்சிபுரம், வந்து செங்கல்பட்டு ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட்ல பாஸ் ஆனது இப்ப 5 டிஸ்ட்ரிக்ட் வழியா, 5 மாவட்டத்தின் வழியா பாஸ் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து சொல்றோம். ஓகே, பாலாறு நந்திமலை, பாலாறு கோலாறுன்ற மாவட்டத்துல உருவாகுது. காவேரி கூர்க்ன்ற மாவட்டத்துல உருவாகுது. ரெண்டுமே கர்நாடகாவில் உருவாகுது. ஆனா பாலாரை பொறுத்தவரை கர்நாடகா வழியா உருவாகி ஆந்திரா வழியா பாஸ் ஆகி தமிழ்நாட்டுல வருது. தமிழ்நாட்டுல 5 மாவட்டங்கள் வழியா பாஸ் ஆகுது. இதை நீங்க காவிரியை பொறுத்தவரையும் வந்து என்னன்னா தருமபுரி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி ஆகட்டும், அதுக்கப்புறம் சேலம் ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், அந்த பெல்ட் ஃபுல்லா அதுதான் காவிரி சமவெளின்னு சொல்லக்கூடிய காவிரி பெல்ட், காவிரி டெல்டா மாவட்டங்கள் சொல்லிட்டு ஒரு 13 மாவட்டங்கள் கீழே இல்ல 10 மாவட்டங்களாவது நீங்க வந்து டாப் ஆஃப் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். பிளஸ் அணைக்கட்டுகளும் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான், 2 ரிவர் முடிஞ்சிச்சு, பாலாறு, காவேரி. ஓகே, இப்ப அடுத்த ரிவர் பார்க்கலாமா? பாருங்க, தென்பெண்ணையாறு அல்லது தென் பொருணையாறு. ஓகேவா, ஓகே, தென் பெருணையாறு. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா அகைன் நந்திமலை நீங்க தென்பெண்ணையாரை பொறுத்தவரையும் அதுக்கான மேப் பாக்குறீங்க. நந்திமலையில ஃபார்ம் ஆகுது. ஆனா இது ஆந்திரா வழியா பாஸ் ஆகல. கர்நாடகா வந்து தமிழ்நாடு டைரக்டா வந்து கடலூர், புதுச்சேரியில கலக்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. நீங்க பாலாருக்கும் நீங்க தென்பெண்ணையாருக்கும் வந்து இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் ஆந்திரா வழியா பாஸ் ஆகுதா இல்லையா, அவ்வளவுதான். பெரிய வித்தியாசம் வந்து வேற எதுவுமே இல்லை. நீங்க வந்து தென்பெண்ணையாரை பொறுத்தவரைக்கும் ஆந்திரா வழியா வந்து டச் ஆக மாட்டாங்க. பட் நீங்க பாலாரை பொறுத்தவரைக்கும் ஆந்திராவில் இந்த சின்ன பகுதி வழியா வந்து டச் ஆகிட்டு வருவாங்க. இந்த பகுதி வழியா டச் ஆகிற மாதிரி ஒரு சினாரியோ வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்க 2 மேப்பையும் வந்து நீங்க வந்து கம்பேர் பண்ணலாம். சரி, ஓகே. இப்ப தென்பெண்ணையாரை பொறுத்தவரையும் ஆகே நந்தி துர்கா மலைகளை வந்து உருவானாலும் கூட டோட்டலான நிலப்பரப்பு பாத்தீங்கன்னா 16,019 சதுர கிலோமீட்டர். 77% வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல தான் வந்து பாஸ் ஆகுது. யாரு? தென்பெண்ணையாறு அல்லது தென்பொருணையாறு. தென்பொருணையாறால பலன் பெறக்கூடிய மாவட்டங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர் மற்றும் விழுப்புரம். அதை நீங்க வந்து பார்க்கும் பொழுது கிருஷ்ணகிரி, தர்மபுரி இதெல்லாம் வந்து என்னன்னா ஓசூர் பிளாட்டிவ் அல்லது பாரமஹால் பீடபூமி. அந்த பாரமஹால் பீடபூமி வழியா வருது. இங்க திருவண்ணாமலை, வேலூர்லாம் வந்து ஜவ்வாது மலைக்குன்றுகள் இருக்கு. அப்ப ஜவ்வாது மலைக்குன்றுகளை கிராஸ் ஆகி வரக்கூடிய யாரு? தென்பெண்ணை அல்லது தென்புறணையாறு. அப்ப பாருங்க, பீடபூமி
அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல உருவாகி பீடபூமி வந்து வழியா வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைக்குண்டுகள் வழியா வரக்கூடிய ஒரு நதி தான் வந்து என்ன தென்பெருணை ஆறு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இதுல இங்க கெடிலம் மற்றும் பெண்ணையாறு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கிளையாதிகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து என்னன்னா பிரான்சஸ். இந்த ரிவரை தென்பொருணை ஆறு 2 பிரான்சஸா வந்து என்னன்னா பிரியுது. எங்க பிரியுது அப்படின்னா திருக்கோவிலூர் அணைக்கட்டுல வந்து பிரியுது. ஸோ அதுக்கான இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளைகள் வந்து பாத்தீங்கன்னா கெடிலம். ஒண்ணு வந்து கெடிலம். நீங்க இதை எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா காவேரி வந்து 2ஆ பிரியுது பாருங்க. ஒண்ணு கொள்ளிடம், இன்னொன்னு காவேரி. அதே போல வடக்கு வந்து என்னன்னா கெள்ளிடமாகவும், தெற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க திருக்கோவிலூர் அப்படின்னு நீங்க வந்து பார்க்கணும். ஓகேவா? திருக்கோவிலூர் அப்படின்னு நீங்க வந்து பிரிக்கணும். ஓகேவா? இல்ல இந்த கெடிலம் போய் எங்க போய் மிங்கிள் ஆகுதுன்னு பாருங்களேன். அப்படியே 2ஆ வந்து பிரியுது. கெடிலம் வந்து என்னன்னா கிட்டத்தட்ட அந்த பாண்டிச்சேரி கிட்ட போய் கடல்ல வந்து கலக்கும். ஓகேங்களா? அதுவே வந்து இந்த 2ஆவதா பிரியக்கூடிய அந்த பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா கடலூர் கிட்ட வந்து கலக்கும். ஓகேங்களா? அப்ப கெடிலம் பெண்ணையாறுன்னு சொல்லிட்டு 2 பிரிவாக வந்து பிரியுது. 2 பிரிவுமே வந்து என்னன்னா கடல்ல போய் வந்து கலக்குது. இதுல கெடிலம் வந்து என்னன்னா கடலூருக்கு அருகிலும், பெண்ணையாறு வந்து என்னன்னா பாண்டிச்சேரிக்கு அருகிலும் வந்து என்னன்னா கலக்கும். ஓகேங்களா? சாரி, தவறுதலா நான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, கெடிலம் அண்ட் தென் பெண்ணையாறு 2 பிரான்ச்சா வந்து பிரியுது. இதுல கெடிலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடலூர். கெடிலம் வந்து என்னன்னா கடலூர்ல வந்து கலக்குது. தென் பாண்டிச்சேரி வழியா வந்து என்னன்னா பெண்ணையாறு வந்து கலக்குது. 2 பிரிவா பிரியுது. இந்த பிரிவை நீங்க வந்து எது போல கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா கொள்ளிடம் காவேரி பிரியுது இல்லையா, அதே போல இவங்களும் 2 பிரிவா பிரியுறாங்க. ஒண்ணு கெடிலம், இன்னொன்னு பெண்ணையாறு. கெடிலம் வந்து பாத்தீங்கன்னா கடலூர்ல வந்து கலக்குறாங்க. பெண்ணையாறு பாத்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரி யூனியன்ல வந்து கலக்குறாங்க. ஓகேங்களா? ரிவர் பிரியுது, அது எங்க கலக்குறாங்க அதை வந்து தெரிஞ்சு வச்சுட்டா போதும். சரி, தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 247 கிலோமீட்டர் வந்து என்னன்னா பாயுது. இந்த நதி வந்து என்னன்னா 247 கிலோமீட்டர். நீங்க அங்க வந்து பார்க்கும்பொழுது 358 கிட்ட இருந்து. ஓகேங்களா? நீங்க பாருங்க, 348, சாரி, இங்க பாருங்க 348. ஓகே, 348 யாரு? பாலாறு டோட்டல் லென்த் 348. பட் இங்க வந்து பார்க்கும்போது தென்பெருணை ஆறு 247. ஓகே, 247 எங்க தமிழ்நாட்டுக்குள்ள. இது வந்து டோட்டல் லென்த் கிடையாது, தமிழ்நாட்டுக்குள்ள. மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ்? 77%. ஓகேவா? 77%க்கான லென்த் தான் இந்த 247. ஈஸியா நான் வச்சுக்கலாம். 347 and then 247. வித்தியாசம் வந்து என்னன்னா ஆல்மோஸ்ட் வந்து என்னன்னா 100 கிட்ட இருக்கு. ஓகேங்களா? 348 and then 247. காவிரி வந்து நீங்க 2ஆ பிரிச்சுங்க இல்லையா, கொள்ளிடம் காவிரி. அதே போல தென்பெருணையை 2ஆ பிரிக்கிறீங்க. ஒண்ணு கெடிலம், இன்னொன்னு பெண்ணையாறு. கெடிலம் பொறுத்தவரையும் கடலூர், பெண்ணையாரை பொறுத்தவரையும் பாண்டிச்சேரி. 2 இடத்துல போய் கலந்து இதுவாகுது. பெரும்பாலான ஆறுகளை வந்து நீங்க பாண்டிச்சேரி கடலூர்ல தான் வந்து என்னன்னா கடல்ல வந்து கலக்கிற மாதிரி நீங்க வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப வந்து பாருங்க, இங்க கிளையாறுகளை பத்தி பேசியாச்சு இல்லையா, இதே போல ட்ரிபியூட்டரிஸ் துணையாறுகளை பத்தி நம்ம வந்து பார்க்கணும். துணையாரை பொறுத்தவரையும் சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணியாறு, பம்பாறு, மொத்தம் 4 ஆறுகள் வந்து இருக்கு. சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணியாறு, பம்பாறு. இல்ல சின்னாறு இருக்கு இல்லையா, சின்னாறு மிங்கிள் ஆகக்கூடிய சின்னாறு வந்து தென்பெருணையாரோட சேரக்கூடிய அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி அணை. ஓகேங்களா? கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம் வந்து இருக்கு. ஓகேங்களா? இதுவே மார்க்கண்ட நதியும் வாணியாரும் தென்பெருணையாரோட மிங்கிள் ஆகக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடியது சாத்தனூர் நீர்த்தேக்கம். ஓகேங்களா? அப்ப பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஒண்ணு கிருஷ்ணகிரி டேம், இன்னொன்னு சாத்தனூர் டேம். இந்த கிருஷ்ணகிரி டேம்ல அந்த கிருஷ்ணகிரி டேம் லொகேட் ஆகிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு முன்னாடி சின்னாறு தென்பெருணையாரோட மிங்கிள் ஆகும். ஓகேங்களா? சாத்தனூர் டேம் லொகேட் ஆகிருக்கக்கூடிய அந்த பிளேஸுக்கு முன்னாடி இந்த வாணியாறு, மார்க்கண்ட நதி இந்த தென்பெருணையாரோட வந்து லொகேட் ஆகும், இல்ல மெர்ஜ் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே, சரி, பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலை, நந்தி ஹில்ஸ் பாஸ் ஆகுது, கர்நாடகா வழியா வருது. தமிழ்நாட்டுல ஓசூர் பீடபூமி வழியா வரக்கூடிய இந்த நதி திருவண்ணாமலை ஜவாது மலைகள்லாம் வந்து இருக்கக்கூடிய அந்த மாவட்ட வழியா பாஸ் ஆகி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இங்க கடலூர் அண்ட் பாண்டிச்சேரி இந்த இடங்கள்ல வந்து என்னன்னா கலக்குது. கடலூர் பாண்டிச்சேரியில கலக்கும் பொழுது கெடிலம் பெண்ணையாறுன்னு சொல்லிட்டு 2 பிரிவா வந்து பிரிஞ்சுதான் வந்து கலக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் இங்க வந்து சேர்த்து சொல்றாங்க. புரிஞ்சுதா? எஸ், அவ்வளவுதான் பெண்ணையாறு, தென்பெருணையாறு அல்லது பெண்ணையாறு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, இதுல வந்து பாலாறை பொறுத்தவரை 348 கிலோமீட்டர், இது ஓவரால் லென்த். இதுவே வந்து நீங்க வந்து தென்பெருணையாறை பொறுத்தவரையும் 247 கிலோமீட்டர், இது 77% லென்த், தமிழ்நாட்டுக்குள்ள பாயக்கூடிய லென்த். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வைகை கீழே நம்ம
காவேரிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி தமிழ்நாட்டிலே உற்பத்தி ஆகி வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடிய நதிகளை பத்தி பாக்குறோம். அதுல முதன்மையானது பாத்தீங்கன்னா வைகை. வைகை வந்து வருஷ நாடுங்க, தேனியில வந்து உருவாகுது, தேனியில வந்து உற்பத்தி ஆகுது. வைகைக்கு குறுக்க வந்து என்னன்னா வைகை டேம் வந்து கட்டியிருக்கோம், நேர் தேனி ஆண்டிப்பட்டியில வந்து கட்டியிருக்கோம். ஓகேங்களா, வைகை டேம். அதான் நான் சொல்ற மாதிரி எங்க உற்பத்தி ஆகுதுங்க, அது எதிர் வழியா பாஸ் ஆகுது, டோட்டல் லென்த் என்ன, டோட்டல் லென்த்தும் வந்து இந்தியாக்குள்ள தமிழ்நாடுக்குள்ள இருக்கா இல்ல எங்க இருக்கு, அந்த டோட்டல் லென்த் வந்து எப்படி வந்து ஸ்பிளிட் அப் ஆகுது, பிளஸ் அதுக்கு குறுக்க கட்டப்பட்ட டேம் என்ன, அந்த ரிவரால ஆதாயம் தேடக்கூடிய மாவட்டங்கள் என்ன, இப்படி ஒரு டேபிளா உருவாக்குங்க. பேராகிராஃபா உங்களால படிக்க முடியாது, டேபிளா உருவாக்குங்க. மலைகளுக்கும் டேபிள் உருவாக்கணும். எஸ், மலைகளுக்கும் டேபிள் வந்து உருவாக்கலாம். மலைகளை பொறுத்தவரையும் மலைகளுடைய பெயர்கள் எல்லாம் லைனா வந்து எழுதுங்க. ஓகேங்களா, வருசநாடு மலைகள், அகத்திய மலை அல்லது பொதிகை மலை, மகேந்திரகிரி மலை, பேரெல்லாம் வரிசை எழுதுங்க. அந்த மலையுடைய அமைவிடம் லொகேஷன், மலையுடைய அமைவிடம் லொகேஷன், அந்த மலையில இருக்கக்கூடிய குன்றுகள், அதுல எது உயரமான குன்று, எது வந்து கொஞ்சம் தாழ்வான குன்று. ஓகேவா, அந்த மலையில் இருக்கக்கூடிய சரணாலயம், அணில் சரணாலயம் எங்க இருக்கு, முதுமக்கள் சாரி முதுமலை ஃபாரஸ்ட், டைகர் ஃபாரஸ்ட் ரிசர்வ் எங்க இருக்கு, அது போல சரணாலயம், ஃபாரஸ்ட் ரிசர்வ். சரி, அந்த மலையில இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட், ஓகேங்களா, மலையாடு திட்டம், இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்க நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, அந்த மலைக்கான ரிமார்க், அந்த ரிமார்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது டூரிஸ்ட் ஸ்பேஸா, அப்ப டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, இதை தாண்டி ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, இந்த டேபிள் தான் உங்களை காப்பாத்தும், தயவு பண்ணி டேபிளா உருவாக்குங்க. அகைன் இங்கேயும் நான் வந்து சொல்றது டேபிள் தான், டேபிளா உருவாக்குங்க. 3-4 டேபிள் இந்த யூனிட் முடிச்சிடலாம், டாப் ஆஃப் மைண்ட்ல இருக்கும். இப்ப பாருங்க வைகை, வைகையை பொறுத்தவரையும் தேனியில உருவாகுது, ஆண்டிப்பட்டியில போய் டேம் வந்து வச்சிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம டோட்டலான ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 7741 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இது முழுக்க முழுக்க தமிழகம் தான். அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் வழியா வந்து பாஸ் ஆகுது. டோட்டலான லென்த் வந்து பாத்தீங்கன்னா 258. இது எப்படி நான் வச்சுக்கலாம், 348 ஒரு லென்த் பார்த்தோம், அதுக்கப்புறம் 247 பார்த்தோம், அதுக்கப்புறம் 258 பார்த்தோம். ஓகேவா, அப்ப 347 3ல இருந்து 1 கழிங்க 2 4, 8ல இருந்து 1 கழிங்க 7, அடுத்தது இங்க 4க்கு அப்புறம் 1 ஆட் பண்ணுங்க, 7க்கு அப்புறம் 1 ஆட் பண்ணுங்க, இப்படி நான் வச்சுக்கலாம். 348, 247, 258, அவ்வளவுதான். சோ 258ன்றது வைகை, வைகை உள்நாட்டிலேயே போகுது. 247 தென்பொருணை, அது 77% ஆஃப் த லென்த் சொல்லுது. 348 அப்படின்றது பாலாறு, பாலாறுக்கான டோட்டல் லென்த் வந்து சொல்றாங்க. ஓகே, புரியுதா, ரொம்ப ஈஸி 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 ஈஸின்ற ஒரு மைண்ட் செட் வாங்க, அவ்வளவுதான். வைகையை பொறுத்தவரையும், வைகையை பொறுத்தவரையும் பெருசா வந்து எதுவும் சொல்லல. இதோடைய உபரி நீர் வந்து பாத்தீங்கன்னா பாக் ஜலசந்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அத ஒரு பயோஸ்பியர், அது வந்து என்னன்னா ஒரு உயிர்கோளம், அந்த இடத்துல போய் வந்து மிங்கிள் ஆகுறாங்க. சரி, இந்த வைகையை பொறுத்தவரை நீங்க வந்து முக்கியமா வந்து பார்க்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை. அப்ப வைகையை பொறுத்தவரை நீங்க வந்து என்ன சொல்லலாம்னா, எஸ் சார், வைகையை பொறுத்தவரையும் மேற்கு தொடர்ச்சி மலையில வருசநாடு குன்றுல உருவாகி மதுரை பீடபூமி வழியா பாஸ் ஆகி கடைசியில வந்து என்னன்னா வங்காள விரிகுடால வந்து கலக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா பாக் ஜலசந்தில உபரி நீர்லாம் வந்து கலக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டேம் வைகை டேம். ஓகேவா, வைகை டேம். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தது சாத்தனூர் டேம், சாத்தனூர் கிருஷ்ணகிரி டேம். எதுக்கு, நம்ம இங்க பார்த்தக்கூடிய தென்பொருணை ஆறு, தென்பொருணை ஆறு, கடைசியில வற்றாத ஒரு ஜீவநதிங்க, நம்ம நதிங்க, வற்றாத ஜீவநதிங்க தாமிரபரணிங்க. ஓகேங்களா, தாமிரபரணி வற்றாத ஒரு ஜீவநதி. இந்த தாமிரபரணியை பொறுத்தவரையும் இது எங்க உருவாகுது அப்படின்னா அகஸ்தியர் மலை, பொதிகை மலை. ஓகேங்களா, தாமிரபரணி, தாமிரம்னாலே காப்பர், காப்பர், அப்ப காப்பர் இதுக்குள்ள இருக்கு. ஓகேங்களா, வருணின்னா சிற்றோடை, அப்ப காப்பர் மிங்கிள் ஆகுது, செம்மண் தூள்லாம் மிங்கிள் ஆகுது, அதனால இது சிவப்பு நிறத்துல இருக்கு, செந்நிற தோற்றத்துடன் காணப்படுகிறது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அம்பா சமுத்திரம் பாபநாசத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பொதிகை மலையில் உருவாகுதுங்க, பொதிகை மலையில உருவாகுதுங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதுதான் வந்து திருநெல்வேலி, தென்காசி நம்ம வந்து பிரிச்சோம் இல்லையா, அப்ப தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இது போல மாவட்டங்கள் வழியா பாஸ் ஆகுது. கடைசியில புன்னைக்காயல் எங்க போய் கலக்குது, புன்னைக்காயல். சரிங்களா, எங்க போய் கலக்குது, புன்னைக்காயல். அப்ப அது போய் கடலோட கலக்கக்கூடிய இடமும் அந்த டேபிள்ல வந்து இருக்கணும். புன்னைக்காயில வந்து கடக்குது. இதுல ரொம்ப முக்கியமானது ட்ரிபியூட்டரிஸ், துணையாறுகள், கரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு, ராமநதி. ஓகேங்களா, கரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு, ராம நதி. ஆறு உருவாகக்கூடிய இடம், பாஸ் ஆகக்கூடிய இடம், கிளையாறுகள், துணையாறுகள், டேமு, கலக்கக்கூடிய இடம், எவ்வளவு கிலோமீட்டர் லென்த் இருக்கு, எத்தனை மாவட்டங்களுக்கு நீர்ப்பாசன வசதி இருக்கு, அந்த ஆறுல ஏதாவது வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா இப்ப,
இல்ல அந்த ஆறுகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது அமர்வு இருக்கா இப்ப பார்க்கலாம். டேபிள் உருவாக்குங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். மொத்த ஆறும் இவ்வளவுதான். ஓகேவா? இல்ல இங்க பாத்தீங்கன்னா வைகை, தாமிரபரணி, நடுவுல வைப்பாறு. வைப்பாறை பொறுத்தவரையும் தூத்துக்குடி தான். இப்ப தாமிரபரணி தூத்துக்குடி, வைப்பாறும் தூத்துக்குடி. பட் தாமிரபரணியை பொறுத்தவரையும் வந்து திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி. வைப்பாறை பொறுத்தவரையும் விருதுநகர் அண்ட் தூத்துக்குடி. ஓகேங்களா? வைப்பாறு முக்கியம். அதே போல இங்க வெள்ளாறு. வைப்பாறு வெள்ளாறு சும்மா அடிஷனலா படிச்சு வச்சுக்கோங்க. லோயர் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. வைப்பாறு வெள்ளாறு. ஓகேங்களா? அப்ப பாருங்க, பாலாறு, தென்பெண்ணையாறு, ஆந்திரா வழியா பாலாறு லைட்டா கிராஸ் ஆகி வருது பாருங்க. தென்பெண்ணையாறு ரெண்டுமே, பாலாறு தென்பெண்ணை ரெண்டும் உருவாகிற இடம் ஒண்ணுதான், நந்தி ஹில்ஸ். காவேரி, ஒகேனக்கல், அப்புறம் பவானி, சேலம், பவானி, கரூர், ஓகேவா, நொய்யல், அமராவதி, அகண்ட காவேரி, ஸ்ரீரங்கத்தீவு, அதுக்கப்புறம் கொள்ளிடம், காவேரி ரெண்டா பிரிஞ்சு உடையுது. இங்க வந்து என்னன்னா தென்பெண்ணை ஆறை பொறுத்தவரை அதுவும் வந்து என்னன்னா ரெண்டா பிரியுது, கேடிலம் அண்ட் தென்பெண்ணை அப்படின்னு ரெண்டா வந்து பிரிஞ்சு கலர்ல கலக்குது. இங்கேயும் பாத்தீங்கன்னா தாமிரபரணி, வைப்பாறு இதெல்லாமே வந்து என்னன்னா கடல்ல கலக்குது. அவ்வளவுதான், ரிவர் அவ்வளவுதான். இப்ப பாருங்க, படிச்சது வரைக்கும் அப்படியே வந்து டாப் ஆஃப் மைண்ட்ல ரிவர்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா தமிழ்நாடு லொகேஷன், டிஎன் லொகேஷன்ஸ், லாட்டிடியூட் என்ன, லாங்கிடியூட் என்ன, அதுக்கப்புறம் எல்லைகள், கிழக்கு என்ன, மேற்கு என்ன, வடக்கு என்ன, தெற்கு என்ன, பிளஸ் அண்டை மாநிலங்கள் என்ன, இது மூணும் தெரியணுங்க. அப்புறம் மாநில மறுசீராய்வு சட்டம் 1956, அதுபடிதான் தமிழ்நாடு வந்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் 38 மாவட்டங்கள் இல்ல, அது எப்பப்ப உருவாச்சு கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய இயற்கை பிரிவுகள், அதுல முதன்மையானது மேற்கு தொடர்ச்சி மலை, அடுத்தது கிழக்கு தொடர்ச்சி மலை, அடுத்தது பீடபூமிகள். பீடபூமியை பொறுத்தவரையும் ஒரு 3 பீடபூமினா மதுரை, கோயம்புத்தூர், ஓசூர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமவெளியை பொறுத்தவரை காவிரி சமவெளி, உள்நாட்டு சமவெளி, அதுக்கப்புறம் பார்த்தா கடற்கரை சமவெளி, கோரமண்டல் சமவெளி. ஓகேங்களா? சமவெளினா பிளேன்ஸ். அப்ப சமவெளிக்கு அப்புறம் கடல் வந்து எங்க இருக்கு பாக்குறோம். அப்புறம் ட்ரைன்ல ஒரு 5 ரிவர் பாக்குறோம். அவ்வளவுதான், ஈஸி. இது அத்தனையுமே டேபிளா மாத்திக்கிட்டு நீங்க வந்து மெமரி பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா உங்களால எக்ஸாம்ல ஞாபகப்படுத்தி பார்க்க முடியும். ரிவிஷன் பர்பஸ்க்கு உங்களால ரொம்ப குயிக்கா வந்து ரீகால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நோக்கம் ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நோக்கம் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நோக்கம் ஆப்ல டெஸ்ட் தயவு பண்ணி எழுதுங்க. வித்தவுட் டெஸ்ட், ஒரு ப்ரிப்பரேஷன்ல டெஸ்ட் இல்லைன்னா அந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ ப்ரிப்பரேஷன் இல்லாத, அதாவது டெஸ்ட் இல்லாத ப்ரிப்பரேஷன் அப்படின்றது டோட்டலா வந்து ரிசல்ட் இல்லாத ஒரு மேட்ச் மாதிரி. அப்ப உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல டெஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியம். நோக்கம் ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நோக்கம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த மைக்ரோ டாஸ்க்லாம் இருக்கு இல்லையா, அத்தனை டாஸ்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். ஸோ சண்டே அப்ப நடக்கக்கூடிய கொஸ்டின் டிஸ்கஷனும் ரொம்ப நல்லா எஃபெக்டிவா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.